ஆமேன். இந்த மாதத்தில் நம்ம தியானித்த கடைசி வாரத்துக்கு வந்துட்டோம். ஆமேன். சங்கீதம் 126 ஆமேன் 5-6 வசனங்களில் கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோட அறுப்பார்கள், அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அடுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோட திரும்பி வருவான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு இந்த 10ஆம் மாதம் முழுவதும் நம்ம தியானித்துக் கொண்டே வருகிறோம். கர்த்தர் பேசுகிறார், கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க உணர்றீங்க கர்த்தர் எங்களோடு பேசுகிறார்? அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை நம்ம தியானித்து ஒரு விதத்துல நாம் அதை தியானிக்கணும்னு நினைச்சாலும் ஆண்டவர் நமக்கு என்ன தேவையோ அதை பேசுகிறார், நமக்கு எதை உணர்த்த வேண்டுமோ அதை உணர்த்துகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. 5 தலைப்புகளிலே தியானிக்கும்படி நம்ம ஸ்தோத்திரம், ஆமேன் ஸ்தோத்திரம், நம்ம தியானிக்கும்படி நம்ம முயற்சி பண்ணணும். ஆனாலும் அதை கொண்டு போக முடியல. ஆமேன். 1வது வாரத்தில் விதைத்தல், 2வது வாரத்தில் அறுத்தல், 3வது வாரத்தில் சுமத்தல் அப்படின்னு சொல்லி நம்ம தியானிச்சோம். இன்னைக்கு மீதி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம தியானிச்சாகணும். அல்லேலூயா. ஆமேன். இன்னும் தொடருதல், கடைசி திரும்பி வருதல். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கடந்த வாரத்தில் சுமக்கிறதை குறித்து ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும், ஆமேன், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் விதையாக ஒரு விதைக்கிறவராக காணப்பட வேண்டும். அப்படி விதைக்கிற ஒவ்வொருவரும் சுமக்கிறவர்களாகவும் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. யாரெல்லாம் தங்களை விதைக்க அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் சுமக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். ஆமேன். தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமக்க வேண்டும், இயேசுவினுடைய நிந்தையை சுமக்க வேண்டும், இயேசுவினுடைய ஜீவனை சுமக்க வேண்டும், இயேசுவினுடைய மகிமையை சுமக்க வேண்டும். அல்லேலூயா. இப்படி பல காரியத்தை நாம் சுமக்கிறவர்கள். அவ விதைக்கிறோம் அப்படின்னாலே நம்ம சில காரியங்களை என்ன செய்யணும்? சுமக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, அப்படி பாருங்க. விதைக்கிறவன் சுமந்து கொண்டு போய் தான் விதைக்கணும். விதைக்க போகிறவன் சுமந்து கொண்டு போய் தான் விதைக்க போகணும். அது கண்ணீரோடு தான். கொஞ்சம் பாடுகள் இருக்கலாம், கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கலாம், ஆனாலும் அவன் சுமந்து கொண்டே அவன் விதைக்க போகிறான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படி சுமந்து கொண்டு போய் விதைக்கிற அந்த மனுஷன் அவன் கெம்பீரத்தோட அறுப்பான். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமா, விதைக்காம இருக்க முடியாது. விதைக்கணும்னா சுமக்காமலும் போக முடியாது. அப்ப சுமக்க வேண்டியதை நீங்களும் நானும் என்ன செய்யணும்? சுமக்க வேண்டும். அல்லேலூயா. சுமக்க வேண்டும். சில நேரங்களில் குடும்பத்தில் சில சூழ்நிலைகள், தொழிலில் சில சூழ்நிலைகள், ஸ்தோத்திரம், நம் குடியிருக்கிற பகுதிகளிலே, ஊழியங்களிலே, படிக்கிற இடங்களிலே, வேலை செய்கிற இடங்களிலே சில கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற சில காரியங்கள், சில போராட்டங்கள், எதிர்ப்புகள். ஆனா இவைகள் எல்லாம் நம்ம என்ன செய்யணும்? சுமந்து கொண்டு போக வேண்டும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. சுமந்து கொண்டு போகணும். நிந்தையை சுமந்து கொண்டு பாளையத்துக்கு புறம்பே போக வேண்டும். ஒரு போக்காட்டை போல வழிதப்பி ஒரு போக்காடை போல விடப்படுகிற அனுபவம் இருக்கலாம். சில நேரங்களில் தனித்து விடப்படுகிற அனுபவங்களை இருக்கலாம். ஆனாலும் சுமப்பதை நிறுத்தி விடக்கூடாது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. சுமக்கிறவன். ஆமேன். இப்ப சுமக்கிறது மாத்திரமல்ல, இந்த சுமக்கிறத அவன் என்ன செய்யணும்? கடைசி வரைக்கும் தொடரணும். இயேசு கிறிஸ்து சிலுவையை தோளில் வைத்து சுமந்தவர் அந்த கொல்கதா மலையின் வரைக்கும் சுமந்தார். இடையில அவருக்கு சுமக்க முடியல, பலவீனம், சரீர பிரகாரமான பலவீனத்துல அவரால் சுமக்க முடியவில்லை. அப்போ இன்னும் சிலரை சுமக்கும்படி பலவந்தம் படுத்தினார்கள். ஆனா அவர்களால சுமக்க முடியல. மீண்டும் இயேசுவே சுமந்தார். அல்லேலூயா. தான் எங்க கொண்டு போய் அந்த சிலுவையை சேர்க்க வேண்டுமோ அந்த கொல்கதா மலை வரைக்கும் கொண்டு போய், அந்த கல்வாரி மேடு வரைக்கும் கொண்டு போய் அவர் அந்த சிலுவையை சுமந்து தீர்த்தார். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் கூட நம்ம எதுவரைக்கும், நம்ம ஓட்டம் முடிகிற வரைக்கும் அந்த சிலுவையை இறக்கி வைக்க முடியாது. நீங்களும் நானும் சுமந்து கொண்டே போக வேண்டும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். சுமந்து கொண்டே போகணும். அதை தொடர்ந்து போகணும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அறுப்பு காலத்துக்கும் சுமக்கிறதற்கும் சம்பந்தம் உண்டு. ஏனோ தானோன்னு சுமந்துடக்கூடாது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம்.
நான் எல்லாவற்றையும் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அப்படி ஒப்பிட்டு சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், யோசுவா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் ஆமென். திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. 16. மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். அறுப்பு காலம் கம்பீரத்தோட அறுக்க வேண்டிய ஒரு காலம். இந்த அறுப்பு காலத்துல இப்ப நல்லா கவனிங்க. அறுப்பு காலம், எல்லாரும் அறுப்பு காலம் வந்துருச்சு. ஆனா இவங்க வர வேண்டிய இடம் எந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க? ஆமென். அந்த அறுப்பு காலத்துக்கு அவங்க போக வேண்டிய, அந்த கானான் தேசத்துக்கு போக வேண்டிய அந்த இடங்கள்ல அங்க குறுக்க என்ன வருது? யோர்தான் வருகிறது. என்ன வருது? யோர்தான் வருகிறது. இப்போ அறுப்பு காலம் அறுக்கணும்னா இப்போ நம்ம ஒரு யோர்தானை கடந்து ஆகணும். நல்ல கவனிங்க. யோர்தானை கடந்து ஆகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப யோர்தானை கடக்க வேண்டுமானா இப்ப யோர்தான் அறுப்பு காலத்துல எப்படி ஓடுமா? கரை புரண்டு ஓடும். இப்பெல்லாம் வெள்ளம் கடுமையா கரை புரண்டு ஓடுது நிறைய இடங்கள்ல. புது ஏரியெல்லாம் கேள்விப்படுறோம், பேப்பர்ல இப்ப டிவில எல்லாம் போடுறாங்க. அந்த ஏரி நிரம்பியது, அந்த ஆறு நிரம்பியது. ஆமா, வெள்ளம் அடிச்சுட்டு போற மாதிரி. ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோர்தான் அறுப்பு காலம் அப்படின்னாலே யோர்தான்ல தண்ணி எப்படி ஓடும்? கரை புரண்டு ஓடும். இப்ப எல்லாரும் அறுப்பு காலத்துல தேவ ஜனங்கள் எல்லாம் வந்து இப்ப எங்க நிக்கிறாங்க? ஆமா, யோர்தானுக்கு முன்னால வந்து நிக்கிறாங்க. இப்ப இவங்க பிரவேசிக்க வேண்டிய இடத்துக்கு பிரவேசிப்பதற்கு யோர்தானை கடந்தாதான் போக முடியும். இப்ப யோர்தானை கடந்தாதான் போக முடியும்னா இப்போ சும்மா அதை கடந்து போயிட முடியாது. அது கரை புரண்டு ஓடும், எல்லாரையும் அடிச்சுட்டு போயிடும். அப்படிப்பட்ட வெள்ளம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வெள்ளம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த யோர்தானை கடந்து நீங்க போக வேண்டுமானா, இந்த யோர்தான் ஒரு குவியலாக பின்னிட்டு திரும்ப வேண்டுமானா இப்போ சுமக்கிறவர்கள் தேவை. இப்ப அறுப்பு காலம், அந்த அறுப்பு காலத்துல சுமக்கிறவர்கள் தேவை. யார் அது? உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் தேவை. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் அவர்கள் வர்றாங்க. இப்ப கர்த்தர் சொல்றாரு, யோர்தானை நீங்க கடக்க வேண்டுமானா பெட்டியை சுமக்கிறவங்க முன்னால வரணும். முன்னால யார் வரணும்? இப்ப பாருங்க, சுமக்கிறவங்க தேவை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இப்ப கர்த்தர் சொல்றாரு, பெட்டியை சுமக்கிறவர்கள் இந்த யோர்தான்ல முன்னால வரணும். வந்து அவர்களுடைய கால்கள், அந்த உள்ளங்கால்கள் அந்த யோர்தான் மேல காலை வச்ச உடனே யோர்தான் பின்னிட்டு திரும்பும், ஒரு குவியலாக நிற்கும். நல்ல கவனிங்க. ஏன் சுமக்க வேண்டும் தெரியுமா? சில யோர்தான்களை கடக்க வேண்டுமானால் சுமக்கிறவன் காலை வச்சாதான் யோர்தான் பின்னிட்டு திரும்பும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப அறுப்பு காலம் வருது. அறுப்பு காலம் வரும்போது ஆண்டவர் சொல்றார், உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களை போய் சொல்லு முதல்ல. அப்ப சுமக்கிறவர்கள் கால் வச்சாதான் என்ன செய்யும் யோர்தான்? சொல்லுங்க, நீங்கள் நானும் சுமக்கணுமா வேண்டாமா? கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, நீங்கள் நானும் சில காரியத்தை சுமந்து கொண்டு வருகிறோம் பார்த்தீங்களா? கர்த்தர் சொல்றாரு, இனி வருகிற நாட்களிலே உங்க உள்ளங்கால வைக்கும் போது எல்லா யோர்தான்களும் பின்னிட்டு திரும்பும். எல்லா யோர்தான்களும் ஒரு குவியலாக நிற்கும். உங்க பிரச்சனை, போராட்டங்கள் எல்லாம் அது ஒரு கரை புரண்டு ஓடுகிற வெள்ளம் போல வந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், அது இனிமே கிரியை செய்ய முடியாதபடிக்கு ஒரு குவியலாக நிற்க போகிறது. நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இதுவரைக்கும் நீங்க மலை போல பார்த்தது, இதுவரைக்கும் ஒரு பெரிய வெள்ளம் போல பார்த்த பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் பெட்டியை சுமக்கிறவர்களா இருந்தா, நீங்க கால் வைக்கிற போதே அந்த சத்துருவின் வல்லமை, அந்த போராட்டம், அந்த பலவீனம், அந்த எதிர்ப்பு, அந்த பிரச்சனைகள் எல்லாம் இனி பின்னிட்டு திரும்பும்.
ஹல்லேலூயா. பத்தியா, சுமக்கிறவங்க எவ்வளவு முக்கியம். ஆசாரியர்களை வர சொல்றாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்ப நீங்கள நானும் அப்போ உடன்படிக்கை பெட்டிய சுமக்கிறவர்களா இருக்கணும். ஆமென். உடன்படிக்கை பெட்டியை பத்தி நம்ம ரொம்ப தியானிச்சிருக்கிறோம், அப்படித்தானே? உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருக்கு? மண்ணா இருக்கு, தளிர்த்த கோல். ஆமா, என்ன கோல்? ஆரோனுடைய தளிர்த்த கோல். மூன்றாவது, மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் ஒன்று, ஆரோனுடைய தளிர்த்த கோல், 2 கற்பலகைகள். என்னது? 2 கற்பலகைகள். இவைகள் எல்லாம் மண்ணா வைக்கப்பட்ட அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேல உடன்படிக்கை பெட்டிக்குள்ள மகிமை இருந்தது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சு? மகிமை இருந்தது. அதெல்லாம் லேசா யாரும் தொட முடியாது. அதெல்லாம் லேசா யாரும் என்ன செய்ய முடியாது? தொட முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். ஊசா என்பவன் தொட்டான். தொட்ட இடத்துல என்னாச்சு? செத்தான். தொட்ட இடத்துல. அப்போ உடன்படிக்கை பெட்டியே அப்போ அவ்வளவு பவர்ஃபுல், அவ்வளவு மகிமை நிறைந்தது. இப்ப கர்த்தர் உங்களை என்னையும் எப்படி சொல்றாரு? உடன்படிக்கை பெட்டி. அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் அப்படின்னா நீங்களும் நானும் ஒரு பெரிய பவர்ஃபுல். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு மகிமை நிறைந்த தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டிய ஊசா என்ன செஞ்சான்? தொட்டான். அப்போ உடன்படிக்கை பெட்டினா ஒரு பெரிய மகிமை நிறைந்த ஒரு பட்டி. அதை சுமக்க வேண்டிய பிரகாரமா தான் சுமந்து போகணும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். உடன்படிக்கை பெட்டிய சுமக்க வேண்டிய பிரகாரமா தான் என்ன செய்யணும்? சுமக்கணும். சரியா அந்த சுமக்க வேண்டிய ஆசாரியர்கள் போய் காலை வச்சாதான் யோர்தான் பின்னிட்டு திரும்புது. அப்ப நியாயமானபடி சுமக்கல அப்படின்னா என்ன செய்யாது? அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரம், 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடியே தேடாதே போனபடியினாலும் அவர் நமக்குள்ளே என்ன விளை பண்ணாரு பாத்தீங்களா? அப்போ சொல்றாரு, நீங்கள் அதை முதலில் சுமக்காதபடியினாலும். அப்போ உடன்படிக்கை பெட்டிய சிலர் சுமந்து கொண்டு வர வேண்டும் என்று தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. உடன்படிக்கை பெட்டிய என்ன செய்யணும்? சுமந்து கொண்டு வர வேண்டும். ஆமென். அப்ப இங்க வசனம் அழகா சொல்லுது, நீங்க முதல்ல அதை சுமந்துகிட்டு வரல. அந்த சுமந்துகிட்டு நீங்க வராததுனாலேயும், ரெண்டாவது நீங்க நியாயமானபடி கர்த்தரை தேடாததுனாலேயும் உங்களுக்கு என்ன விழுந்தது? எங்க நம்ம ஆண்டவர் அடிப்பாரா? ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் கை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆமா அடிப்பாரு. கொஞ்சம் சரியில்லாம கொஞ்சம் நியாயம் இல்லாம நடந்தா சொல்லுங்களேன். என்ன பாஸ்டர், நம்ம ஆண்டவர் அடிப்பாரா? எவ்வளவு இரக்கமுள்ள தேவன் அவரு, எவ்வளவு அன்புள்ள தேவன் அவரு. அவர் மன்னிச்சிட மாட்டாரா? அது மன்னிக்கிறதுக்கு தான் அடிக்காரு. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேரு. என்ன பேரு? அவர் சுகமாக்குகிறவர், அவர் ஆசீர்வதிக்கிறவர், அவர் சமாதானம் தருகிறவர். எல்லாம் சரிதான். அதோட சேர்த்து அவர் அடிக்கிறவர். எசேக்கியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். எசேக்கியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். ஆமென். வாசிங்க 7ஆம் வசனமா? நகரத்தில் போய், ஆமா பாருங்க, அந்த அதிகாரத்தில் 9ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் பாருங்க, அடிக்கிறவர் அப்படின்னு இருக்கும். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். 9ஆம் அதிகாரம் எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம், இந்த 7ஆம் அதிகாரமா?
எத்தனாம் வசனம் சிஸ்டர்? 7:9. சாரி, 9:7ன்னு சொல்லிட்டேன். 7:9. என் கண் உன்னை தப்ப விடாது. 7:9 போட்டுடா. நான் இறங்காமல் உன் வழிகளுக்கு தக்கதை உன்மேல் வரப்பண்ணுவேன். உன் அருவருப்புகளுக்கு தக்கது உன் நடுவில் வந்திருக்கும். அப்பொழுது அடிக்கிறவராகிய நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவீர்கள். கர்த்தர் எப்படிப்பட்டவரா? அடிக்கிறவராகிய நான். பாத்தீங்களா, அழகா போட்டிருக்கா. என் கண்ணு ஒண்ணு என்ன செய்யாது. நீ பாட்டுல எல்லா தப்பும் செஞ்சுக்கிட்டு என் கண்ணுக்கு மறைவா ஓடிடலாம்னு நினைக்கிறியா? என் கண்ணு ஒண்ணு தப்ப விடாது. நான் உனக்கு இறக்கம் வைக்காம உன் வழிக்கு தக்கத, உன் அருவருப்புக்கு தக்கத உன் நடுவில் நான் கொண்டு வந்து நான் உன்னை நான் அடிக்கிறவர்னு நான் வழங்க பண்ணுவேன். அப்போ ஆண்டவர் சில நேரத்தில் என்ன பண்றாரு கொஞ்சம் சொல்லுங்க. அடிப்பாரு. நான் 4-5 இடத்த சொல்லட்டா? ஆண்டவர் எப்ப நமக்கு அடிக்கிறதுன்னு தெரியணும்ல. கர்த்தர் நம்மளை அடிக்கவே மாட்டாருன்னு நினைக்க கூடாது. வசனத்தை சத்தியத்தை சரியா அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம வழி நம்முடைய வழிகளுக்கு தக்கதா தேவன் என்ன செய்ய வேண்டியிருக்கு? என்ன செய்ய வேண்டியிருக்கு? பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, அடிக்க வேண்டியிருக்கு. நான் உங்களை அடிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. 2 சாமுவேல், வேகமா வசனம் சொல்றேன். 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பெத்சிமேசின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டிக்குள் பார்த்தபடியினால் கர்த்தர் ஜனங்களில் 50,070 பேரை அடித்தார். அப்பொழுது கர்த்தர் ஜனங்களை பெரிய சங்காரமாக அடித்தது நிமித்தம் ஜனங்கள் 50,070 பேர். நம்பர் கரெக்டா போட்டிருக்கு. நம்ம கவர்மெண்ட் சரியா போடாது, பைபிள் சரியா போடும். தெரியுமா உங்களுக்கு? கரூர் சம்பவத்துல 41 பேர் இறந்தாங்கன்னு கவர்மெண்ட் சொல்லுது. ஆனா உண்மை என்னன்னு, கொரோனால எவ்வளவு பேர் இறந்தாங்க அப்படிங்கறத இன்னும் கவர்மெண்ட் என்ன செய்யல, ஓப்பனா. நீங்க ஏன் என் கூட கொஞ்சம் வாங்கல, பயப்படாதீங்க. அல்லேலூயா. பயப்படாம என் கூட வாங்க. சரியா கணக்கிட்டு சரியா சொல்லல. ஆனா பைபிள் எங்க கரெக்டா சொல்றது 50,000 சொச்சம்னு சொல்லல, 70 பேர். 50,070 பேரை கர்த்தர் பெத்சிமேஸ் அப்படின்னு சொல்ற ஒரு மனுஷரை அடிச்சாராம். ஏன் தெரியுமா? அவங்க பெட்டியை உள்ள எட்டி பார்த்தாங்களாம். என்ன செஞ்சாங்களா? பெட்டியை உள்ள எட்டி பார்த்ததுக்கே அடி. உடன்படிக்கை பெட்டியை. ஏன் தெரியுமா? பெட்டியை எட்டி பார்க்கணும்னா எப்படி எட்டி பார்க்கணும்? அந்த பெட்டியை ஒரு திரை போட்டு மூடி வச்சிருப்பாங்க. இப்ப பெட்டியை எட்டி பார்க்கணும்னா அந்த திரையை, அந்த துணியை எடுத்தாதான் என்ன செய்ய முடியும்? எட்டி பார்க்க முடியும். இவன் துணிகரமா அந்த மூடி அப்படி எடுத்துட்டு அப்படி எட்டி பார்த்தான் பாருங்க. சார், உடன்படிக்கை பெட்டியை யாரு சுமக்கணுமோ அவங்க தான் சுமக்கணும். கைகளை வெட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வேற யாரும் உடன்படிக்கை பெட்டி என்ன செஞ்சிடக்கூடாது. ஆமா, தேவன் அவ்வளவு பரிசுத்தம் உள்ள தேவன். அல்லேலூயா. 3 கூட்டம் இருந்தது. 3 கூட்டத்தை ஆண்டவர் சுமக்கிற வேலையை வச்சார். ஒருவர் மெராரியர், ஒருவர் கெர்சோனியர், ஒருவர் கோகாத்தியர். 3 கூட்டம். சரியா? 3 கூட்டம். உங்களுக்கு அந்த பேரு நல்லா திரும்ப சொல்லணுமா? ஒன்னு யாரு? மெராரியர், இன்னொன்னு கெர்சோனியர், இன்னொன்னு கோகாத்தியர். இப்படி இன்னும் 3 கோத்திரங்கள். இந்த 3 கோத்திரத்தையும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசரிப்பு கூடாரம் பாளையம் புறப்பட்டு போகும். புரியுதா? ஒரு இடத்துல அவங்க புறப்பட்டு பாளையம் போய்கிட்டே இருக்கிறாங்க. அவன் மேகஸ்தம்பம் மேல வரும். மேகஸ்தம்பம் மேல வந்து அப்படி மூவ் ஆகுது. அப்படி மேகஸ்தம்பம் மூவ் ஆக ஆரம்பிச்சுட்டுனா இவங்க தங்களுடைய பாளையங்களை என்ன செய்வாங்க? பனிமுட்டுக்கள் எல்லாம் எடுத்து, தட்டுமுட்டு சாமான்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன செய்யணும்? கிளம்பணும். அப்ப ஆலயத்தில் உள்ள பனிமுட்டுக்களை மெராரி ஒரு பனிமுட்டுக்களை சமக்கணும். கெர்சோனியர் ஒரு குறிப்பிட்டதை சமக்கணும். ஆனா இந்த கோகாத்தியர் இவர்கள் உடன்படிக்கப்பட்டிய தோல்ல வச்சு சுமக்கணும். நல்ல கவனிங்க.
கோகாத்தியர் உடன்படிக்கை பெட்டிய தோல்ல வச்சு சுமக்கணும். ஏன் மாத்தி சுமக்கப்படாதா? சுமக்க கூடாது. அவனுக்கு கொடுத்த வேலைய அவன் பார்க்கணும். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. அவங்களுக்கு கொடுத்த வேலைய அவங்க தான் பார்க்கணும். புரியுதா? இதுதான் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய நியமம். அல்லேலூயா சொல்லுங்க. கோகாத்தியர் தான், அவர்கள் தான் உடன்படிக்கை பெட்டிய தோல்ல வச்சு என்ன செய்யணும்? சுமக்கணும். இப்ப கர்த்தர் சொல்றாரு, நீங்க அதை சரியா சுமக்கல பாருங்க. அதனால அங்க ஊசா தொட்டான், அதனால அவன் செத்தான். இங்க பெத்சிமேசர் மனுஷரை கர்த்தர் அடிச்சார். அல்லேலூயா. முதல்ல அடிச்ச லிஸ்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்க என்ன ஏன் அடிச்சார் அப்படிங்கறத காரியத்தையும் நான் சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, கர்த்தர் நல்லவர். முதல்ல பெத்சிமேசின் மனுஷரை அடித்தார். நம்பர் 1. நம்பர் 2, 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 12, 2 சாமுவேல் 12:15. அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமா இருந்தது. பாத்தீங்களா? தாவீது உரியாவின் இடத்துல தப்பு பண்ணி அவ கன்சீவ் ஆனா, பாத்தீங்களா? அந்த பிள்ளைய, அது ஆம்பளை பிள்ளையாம். என்ன பிள்ளை? நான் சொன்னேன், நம்ம பைபிள் கரெக்டா சொல்லும். பிள்ளைன்னு சொல்லல, ஆம்பளை பிள்ளைனே சொல்லிட்டு. அப்போ ஒரு தவறான வழியில தாவீதுக்கு ஒரு உரியாவின் மனைவியின் மூலமாக ஒரு ஆம்பளை பிள்ளை அங்க பிறந்துச்சு. பாத்தீங்களா? கர்த்தர் அந்த ஆம்பளை பிள்ளைய அடிச்சார். இல்லீகலா எந்த தவறான எந்த உறவோ என்ன காரியமோ எதா இருந்தாலும் கர்த்தர் அது மேல என்ன வருது? அடி. பாத்தீங்களா? அந்த புள்ள பார்க்க எப்படி இருந்துச்சா? கொஞ்சம் வாசிங்க கீழே. ஒரு பிறந்த பிள்ளை, நீ யோசிச்சு பாருங்களேன். எப்படிங்க ஒரு அன்சைஸா இருந்திருக்கு பாருங்க. ஒரு அன்சைஸா இருந்திருக்கு, கேவலமா இருந்துச்சாம். எனக்கு அந்த வார்த்தை, இந்த வார்த்தையை அது ஒரு பிள்ளைக்கு யூஸ் பண்ணியிருக்கணுமா? இந்த வார்த்தையை ஒரு பிள்ளைக்கு யூஸ் பண்ணியிருக்கணுமா? அப்படின்னா தேவனுக்கு பாத்தீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் ஒரு எல்லையை மீறி என்னைக்கு தப்பு பண்றானோ அப்ப கர்த்தர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் அடிக்காரு. கைகளை வெட்டி கொஞ்சம் ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க ஏன்னா அபிஷேகம் என்பது, உங்க மேல ஒரு அபிஷேகம் வரும்போது, உங்க மேல ஒரு அழைப்பு வரும்போது அதுல ரொம்ப உத்தரவாதம் இருக்கு. அதுல என்ன இருக்கு? ஒரு பெரிய நீங்க ஒரு பொறுப்பு இருக்கு. உங்க மேல ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பை உணராம நீ ஒரு மேஜரான ஒரு தப்பு பண்ண. நீ உரியாவின் மனைவி மேல ஆசைப்பட்ட பத்தியா? அந்த தப்பினால ஆண்டவர் சொல்றாரு, தாவீது அடிச்சாரா? பச்சைபால் அடிச்சாரா? யார் அடிச்சாரா? யாருக்கு எங்க அடிச்சா வலிக்கும்னு தெரியுமா? நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். சில நேரங்களில் பிள்ளைகள் நம்ம பெற்றோர் ரொம்ப பொறுப்புணர்வோடு உத்தரவாதத்தோடு இருக்கணும். ஏன்னா நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கணும். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தப்பு பண்ணுனா பெரிய தப்பு. கைகளை வெட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், ஆண் பிள்ளையை அடித்தார். ஆமென். சில நேரத்தில் சில இடங்கள்ல பிள்ளைகள் எல்லாம் மரித்து போகுது. ஏன்னு கொஞ்சம் பார்க்கணும். ஏன்? அதுக்கு ஒருவேளை குடும்பத்தார் யாரு காரணமா இருப்பாங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர். ஆனா யாருக்கு இரக்கம் காட்ட ஆரம்பிச்சிட்டாரோ அவங்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவன். நல்ல கைகளை வெட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தாவீது அங்க பாருங்க, ஆண் பிள்ளை அடித்தார். மூன்றாவது இன்னொரு காரியம் கூட சொல்றேன் பாருங்க. கர்த்தர் 2 நாளாகமம் 13:20. 2 நாளாகமம்
13. அப்புறம் அபியாவின் நாட்களில் யெரொபெயாம் பலங்கொள்ளாதே மாட்டாதே போய், பலங்கொள்ள முடியாம போய் கர்த்தர் அவனை அடித்ததினால், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் யெரொபெயாமின் பாவம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். 2-3 வாரம் பிரசங்கம் பண்ணிருக்கோம். சொல்லணும் என்னது? கரெக்டா சொல்லுங்க. பாகால் தான் கரெக்டா சொல்லுங்க. சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. பொன் கன்று குட்டி, பொன் கன்று குட்டிகளை அவன் வச்சான். பெத்தேல்லையும் வச்சான், தான்லையும் வச்சான். யெரொபெயாமின் பாவம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த யெரொபெயாம் விக்கிரக தோப்புக்களை உண்டாக்கி அவன் பாவம் செய்தது மாத்திரமல்ல, பலிபீட தோப்புக்களை எல்லாம் உண்டாக்கி ஜனங்களையும் பாவம் செய்ய பண்ணினான். அது மட்டுமல்ல, எல்லாரையும் ஆசாரியர் ஆக்கிட்டானாம். வாசிங்க வாசிங்க, கொஞ்சம் முன்னால வசனம் வாசிங்க. 2 நாளாகமம் 13ஆம் அதிகாரம். 2 நாளாகமம் 13ஆம் அதிகாரத்துல கொஞ்சம் முன்னாடி வாங்க. அவன் எல்லாரையும் பலவீனமானவர்களை ஆசாரியராக்கினான். எத்தனாவது வசனம் சிஸ்டர்? 13:9 வாசிங்க. நீங்கள் ஆரோனின் குமாரனாகிய கர்த்தருடைய ஆசாரியரையும் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட தேவனுடைய ஊழியர்களை, லேவியர்களை தள்ளி விட்டுட்டு தேசங்களின் ஜனங்களை போல உங்களுக்கு ஆசை, உங்க இஷ்டப்படி உங்களுக்கு நீங்க ஊழியக்காரர்களை உண்டு பண்ணவில்லையா? இளங்காளையினாலும் 7 கடாக்களினாலும் தன்னை பிரதிஷ்டையாக்கும்படி வருகிற எவனும் தேவன் அல்லாதவைகளுக்கு அல்லேலூயா ஆசாரியராக இருக்கிறானே. கர்த்தர் சொல்றாரு, வேற சொல்றாரு, நீங்க ஆசாரியரை அவன் உண்டாக்கி கொண்டான். ஆமென் ஆமென். எல்லாரையும் சரியா அழைக்கப்பட்ட ஊழியர்கள் எல்லாம் தள்ளி விட்டுட்டு இந்த யெரொபெயாம் செஞ்ச தப்ப பாத்தீங்களா? பொன் கன்றுக்குட்டி மட்டும் உண்டாக்கல, உண்மையான ஊழியர்களை, உண்மையான ஊழியர்களை புறம் தள்ளி விட்டுட்டு இவங்களுக்கு இஷ்டப்படி எல்லாரையும் பாஸ்டர் ஆக்கி, இவங்க இஷ்டப்படி எல்லாரையும் நீங்க போய் ஆராதனை நடத்துங்க, ஜெபம் நடத்துங்க, நீங்க வந்து எல்லாம் நடத்துங்கன்னு ஆரம்பிச்சிட்டான். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. இது ரொம்ப மோசமான ஒரு பாவம். இந்த பாவத்தை செஞ்ச உடனே தான் கர்த்தருக்கு கோபம் வந்துருச்சு. அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கணும் என்ன, எல்லாரும் நல்ல அழைப்பு உறுதிப்படுத்தி நல்ல அபிஷேகத்தோட கர்த்தருக்கு காத்திருந்து அது ஊழியத்துக்கு வரணும். அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷனாகவோ எந்த ஒரு மனுஷன் மூலமாகவோ நம்ம என்ன செய்ய முடியாது. சொல்லுங்க. ஊழியம் யெரொபெயாம் அவன் இஷ்டம் போல என்ன பண்ணிட்டான்? நிறைய பேர் ஆசாரியராக்கிட்டான். கர்த்தருக்கு இது கோபம். அல்லேலூயா. ஆமென். யார் தெரியுமா இந்த யெரொபெயாம்? யார் தெரியுமா இந்த யெரொபெயாம்? சாலமோனுடைய வேலைக்காரன். சாலமோனுடைய வேலைக்காரன். கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுங்களேன். சாலமோன் யாரு? தாவீதினுடைய குமாரன். இப்ப சாலமோன் காலத்துல இந்த சாலமோன் இந்த கோத்திரங்கள் ரெண்டா பிரிஞ்சுது. 10 கோத்திரங்கள் ஒருவருக்கும் 2 கோத்திரங்கள் ஒருவருக்கும் அப்படின்னு 2 கோத்திரமா பிரியுது. இதுல இந்த 10 கோத்திரத்தை இந்த வேலைக்காரன் ஆகிய இந்த யாருக்கு? யெரொபெயாமுக்கு கொடுத்து அவனை ராஜாவாக்கினாரு. வேலைக்காரனை ராஜாவாக்கினாரு, தகுதி இல்லாதவனை ராஜாவாக்கினாரு. 10 கோத்திரத்தை கொடுத்தாரு, அவனை ஆசீர்வதிச்சாரு. ஆனா அந்த ஆசீர்வாதத்துக்கு தகுந்தபடி இந்த யெரொபெயாம் நடக்கல. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. அவன் பொன் கன்று குட்டிகளை உண்டாக்கினா, அவன் இஷ்டம் போல ஆசாரியர்களை அவன் உண்டாக்கி அங்கே அவன் செஞ்சதுனால கர்த்தர் அவனை என்ன செஞ்சிட்டாரு? நான் சொல்றேன், ரொம்ப ஊழிய விஷயத்துல ரொம்ப உள்ள போவாதீங்க. என்ன புரியுதா உங்களுக்கு? ஆவியானவருடைய நடத்துதல்னு ஒண்ணு இருக்கு. சபைக்கு தலைவர் யாரு? இயேசு. அங்க யார் நடத்துவா? எல்லாரும் எல்லாம் செஞ்சிட முடியாது. எல்லாம் செஞ்சிட முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அதனால நீங்கள் நானும் எப்படி இருக்கணும்? கர்த்தருங்க யெரொபெயாம் செஞ்ச பாவத்தை வச்சுட்டு அவனுக்கு என்ன வந்துருச்சு?
கர்த்தர் அவனை அடித்தார். அடித்ததினால அவன் என்ன செஞ்சானா? மரணம் அடைந்தான். கர்த்தருடைய ஊழியங்கள் எல்லாம் அதனாலதான் நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியிருக்கு. ரொம்ப கவனமா இருக்க வேண்டியிருக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் யெரொபெயாமை அடித்தார். அடுத்ததாக 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆ 26 2 நாளாகமம் 26 20. பிரதான ஆசாரியனாகிய தன் நெற்றியிலே குஷ்டரோகம் பிடித்தவன் என்று கண்டு அவனை தீவிரமாய் அங்கிருந்து வெளிப்பட பண்ணினார்கள். இப்ப குஷ்டரோகம் உசியா ராஜா மேல என்ன வந்துருச்சு? ஆமா, எத ராஜா பேர் என்ன பேரு? உசியா ராஜா. எல்லாரும் சொல்லுங்க, என்ன ராஜாடா? உசியா ராஜா. சரியா? உசியா ராஜா. இந்த உசியா ராஜாக்கு நெத்தியில என்ன வந்துட்டு? குஷ்டரோகம் வந்துட்டு. அவன் நெத்தியில திடீர்னு அவனுக்கு குஷ்டரோகம் நெத்தியில வந்துட்டு. வந்த உடனே அவனுக்கு தெரிஞ்சிட்டு கர்த்தர் என்ன அடிச்சிட்டாரு. கர்த்தர் என்ன அடிச்சிட்டாரு. ஏன் அடிச்சாரு அப்படின்னா, ஆசாரியன் செலுத்த வேண்டிய பலிகளை இந்த உசியா ராஜா துணிகரமா அவன் போய் செலுத்த ஆரம்பிச்சிட்டான். இந்த வசனம் வாசிங்க. 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம். எத்தனை வசனம்? 14 16 16 வாசிங்க. அவன் பலப்பட்ட போது பாத்தீங்களா, தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் 16 போடுற. பாத்தீங்களா, ஒருத்தனுக்கு பலப்பட்டுட்டான். உசியா ராஜா யாரு? இப்போ ராஜாவான உடனே இப்ப அவன் என்ன ஆயிட்டான்? பலப்பட்டுட்டான். முன்னால இருந்த பலவீனம் இல்ல, முன்னால இருந்த இதுல ராஜரீகத்துல இப்ப வளர்ந்துட்டான், பெரியாள் ஆயிட்டான். பெரியாள் ஆன உடனே அவனுக்கு என்ன வந்துச்சுன்னா, அவனுக்கு கேடு உண்டாக மட்டும் அவன் மனம் என்னாச்சு? நீங்க நல்லா கவனிக்கணும். நீங்க வளர்றது நல்லது, பலப்படுறது நல்லது, ஆனா மேட்டியமா வந்துடக்கூடாது. ஏன் தெரியுமா? மேட்டிமைக்கு பின்னாலேயே கேடு வருது. சரியா? நீங்க அதான் எனக்கு மைக்கேல் சாமி ஐயா சொன்ன வார்த்தை. ஒரு மனுஷன் வளர 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 தன்னை இன்னும் தாழ்த்த வேண்டும், இன்னும் தாழ்த்த வேண்டும், இன்னும் தாழ்த்த வேண்டும். தாழ்த்திக்கிட்டே தான் வரணும். அவனுக்கு மேட்டியமா வந்துடவே கூடாது. நான் யார் தெரியுமா? நான் எத்தனை வருஷம் விசுவாசி தெரியுமா? நான் என்னெல்லாம் செஞ்சிருக்கேன் தெரியுமா? நான் எப்படிலாம் நடந்தேன் தெரியுமா? நான் என்னெல்லாம் பார்த்தேன் தெரியுமா? சொல்லவே கூடாது. சொன்னா போச்சு. கவனம். அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே தூபம் காட்ட வேண்டிய வேலை யார் வேலை? ஆசாரிய வேலை. அல்ல, ராஜாவுக்கு வேலை கிடையாது. நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரிதான், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரிதான். சில இடங்கள்ல உங்களுக்கு நல்ல பாடம் தெரியலாம், நல்லா ஜெபிக்க தெரியலாம், நீங்க நல்ல பிரசங்கம் கூட பண்ணலாம். இப்ப பாருங்க, பிரசங்கத்துக்கு நான் இந்த வசனத்தெல்லாம் நோட் பண்ணிட்டு வரல, ஆனா இப்ப நீங்க தான் பிரசங்கம் பண்றீங்க. வசனத்தை கண்டுபிடிச்சு சொல்றது யாரு? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இனிமேல்லாம் நானே நோட் பண்ணாம தான் வரணும். ஆமென். இப்ப நீங்க எல்லாம் பிரசங்கியார்கள் தான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனாலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை மட்டும்தான் செய்யணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, தூபம் காட்டுகிறது வேலை உங்க வேலை கிடையாது. இங்க பாஸ்டரா நின்று ஒரு சபையை நடத்த, ஒரு காரியங்களை செய்கிற வேலை உங்க வேலை கிடையாது. ஒரு வீடு விசிட்டிங் பண்ற வேலை உங்க வேலை கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, சோத்திரம். ஒவ்வொரு காரியமும் அதுக்குன்னு நியமிக்கப்பட்ட, அதுக்குன்னு அந்த ஊழியக்காரங்க சொல்ல 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 சொல்லதான் செய்யணும். உசியா ராஜா இவன் என்ன பண்ணிட்டான்? நீ யாரு? நான் பாரு ராஜான்னு போய் உள்ள போய் அவன் போய் தூபம் காட்டுறதுக்கு, பலியை செலுத்துறதுக்கு மேல ஏறினா உடனே அவன் நெத்தியில குஷ்டரோகம் வந்தது. ஏன்? நியாயப்பிரமாணத்தின்படி குஷ்டரோகம் வந்தவன் பாளையத்துக்கு புறம்பதான் இருக்கணும். அவன் பாளையத்துக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, அவன் இருக்கவே கூடாது.
உடனே கர்த்தர் அங்க பாருங்க, இவன் உடனே சொன்னாரு, குஷ்டரோகம் வந்துச்சு. அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம், அவன் வெளியே போக தீவிரப்பட்டான். கர்த்தர் அவனை அடித்தார். நல்லா கவனிங்க, பலவீனங்கள் வருவதற்கு 2-3 வகைகள் உண்டு. நேச்சுரலா நம்ம சரீரத்தை கவனிக்காம போனா சில நேரங்களில் பலவீனங்கள் வரும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஆனா சில நேரங்களில் தேவனே சில காரியத்தை நமக்கு அனுமதித்து விடக்கூடாது. நல்லா கவனிங்க, சில பலவீனங்களை, சில போராட்டங்களை, சில வியாதிகளை நீங்க அது கர்த்தர் அடையாளப்படுத்தினார். குஷ்ட ரோகத்தை அடையாளப்படுத்தி ஏன் நெத்தியில வரணும்? கை காலில் வந்தா கிளவுஸ் போட்டுடலாம். உள்ள எங்கேயாவது வந்திருந்தா அவனுக்கு ஏதாவது போட்டு மறைச்சுக்கிடலாம். ஏன் நெத்தியில வருது? எல்லாரும் பார்க்கணும். ஏன் தேவ சமூகத்தில் அவளை துணிகரமா என்ன செய்யக்கூடாது? நீ நுழையக்கூடாது. அழைக்கப்பட்டவனே, அபிஷேகம் பண்ணப்பட்டவனே, அதற்கான நியமிக்கப்பட்டவனே அல்லாமல் நீ ராஜாவா இருக்கலாம், நீ எவ்வளவு பெரிய ஆளாவா இருக்கலாம், ஆனா மேல யார கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் அவனை என்ன செஞ்சாராம்? அடித்தார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப 4 காரியம் சொன்ன. ஒன்னு, பெத்சிமேசின் மனுஷர் 50,070 பேரை அடிச்சாரு. தாவீதினுடைய உரியா பெற்ற பிள்ளைய, ஆண் பிள்ளைய கர்த்தர் அடித்தார். 3வது யெரொபெயாமை கர்த்தர் அடித்தார். 4வது உசியா ராஜாவை கர்த்தர் அடித்தார். 5வது கர்த்தர் ஏரோதை அடித்தார். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாத. அப்போஸ்தலர் 12:23. உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். பாத்தீங்களா? ஏரோதை கர்த்தர். ஏன் தெரியுமா? அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது ஜனங்கள் ஏரோது நின்று பிரசங்கம் பண்றான். அதுக்கு முந்தின வசனம் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து என்ன பண்ணனா பிரசங்கம் பண்ணானா ஏரோது. ஆமென். சிலர் பிரசங்கம் பண்ணா நல்லா தான் இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. சில பிரசங்கம் பண்ணுனா, ஏரோதும் பிரசங்கம் பண்ணா மனுஷனுக்கு. அடுத்த வசனம் வாசிங்க. இது மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தம். பேசின பிரசங்கத்தை கேட்ட உடனே மக்களுக்கு எப்படி வந்துச்சு? கர்த்தர் என்னோட பேசினார், தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். ஆனா பாருங்க, அப்படி சொன்ன உடனே சூப்பரா பிரசங்கம் பண்ணிட்டோம் பாத்தியா, எப்படி ஆராதனை நடத்திட்டோம் பாத்தியா, எப்படி ஜெபம் நடத்திட்டோம் பாத்தியா, எப்படி ஊழியத்தை செஞ்சிட்டோம் பாத்தியா அப்படின்னு இவன் தேவனுடைய கிருபையை நம்பி, ஆண்டவரே உமக்கு தோத்திரம்பா, உமக்கு மகிமைப்பான்னு சொல்லியிருக்கணும். இவன் தேவனுக்கு மகிமைய செலுத்தாதபடியினால உடனே ஒரே அடி. அல்லேலூயா. உடனே அவன் புழுத்து இறந்தான். ஏதோ புண்ணு வந்திருக்கு போல. புழுக்கணும்னா என்ன வந்திருக்கணும்? புண்ணு வந்திருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. கவனமா இருக்கணும். எங்கேயாவது ஏதாவது பிரச்சனை சரீரத்துல, ஏதாவது வித்தியாசமா தெரியுது, ஏதோ பலவீனம் தெரியுது, ஏதோ குஷ்டரோகம் மாதிரி ஏதோ வெள்ளப்படுது, ஏதோ புண்ணு வருது, ஏதோ காரணம்னா முதல்ல தேவன்கிட்ட விழுது அழுதுறணும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் புழுத்து இறந்தான். அப்ப கர்த்தர் என்ன செஞ்சிருக்காருங்க? அடிச்சிருக்காரு. அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் பயமுறுத்துவதற்கு சொல்லவில்லை. தேவ சமூகத்தை குறித்து நமக்கு ஒரு இருதயத்துல பயபக்தி இருக்கணும், ஒரு தாழ்மை இருக்கணும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. நம்ம இருக்கிறது தேவ சமூகம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். நான் இன்னைக்கு எப்படி பிரசங்கம் பண்ண பத்தியா? நான் எப்படி பிரசங்கம் நல்லா இருந்துச்சா? ஆராதனை நல்லா இருந்துச்சா? ஜெபம் நல்லா இருந்துச்சா? கேட்கவே கூடாது. யாரும் சொன்னாலும் கர்த்தருடைய கிருபை அப்படின்ட்டு போயிட்டே இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நான் தான் செஞ்சேன், நீ தான் செஞ்சேன், அதெல்லாம் சொல்லவே கூடாது. அல்லேலூயா. ஆமா, நான் தான் காணிக்க கொடுத்தேன், நான் தான் அதை செஞ்சேன், நான் தான் இதை பண்ணினேன், இப்படிலாம் சொல்லவே கூடாது. ஏன் தெரியுமா? இன்னும் சொல்றதுக்கு நமக்கு ரைட்டும் கிடையாது.
சொல்றதுக்கு நமக்கு என்ன கிடையாது சொல்லுங்க, ரைட்டும் கிடையாது. ஏன்? அது கர்த்தருடையது மாத்திரம் இல்ல. நீங்க 10 கொடுத்துட்டு 100 வாங்கிட்டு போயிட்டிய. நீங்க கொடுத்ததுக்கு கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுத்தாரா இல்லையா? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் பெற்றிருக்கீங்க? ஆமே. நீங்க 10 கொடுத்தீங்க, கர்த்தர் உங்களுக்கு 100 கொடுத்தாரு. நீங்க 100 கொடுத்தீங்க, கர்த்தர் உங்களுக்கு 1000 கொடுத்தாரு. நீங்க 1000 கொடுத்தீங்க, கர்த்தர் உங்களுக்கு 10,000 கொடுத்தாரு. நீங்க 10,000 கொடுத்தீங்க, கர்த்தர் உங்களுக்கு 1,00,000 கொடுத்தாரு. இப்போ நீங்க சொல்லுங்க, நீங்க ஏதாவது பாக்கி இருக்கா? கர்த்தர் உங்களுக்கு ஏதாவது பாக்கி வச்சிருக்காரா? யாராவது சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு நிறைய பாக்கி, நான் தான் கொடுத்தேன். நீங்க மற்ற ஆள்கிட்ட கொடுத்தோம்னு சொல்லலாம், ஆனா கர்த்தர்ட்ட கொடுத்தோம்னு சொல்ல முடியாது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப நீங்க எதையாவது கொடுத்தோம்னு கொஞ்சம் பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க. பத்தியெல்லாம் சொல்லப்படாது. அல்லேலூயா. இந்த பூ நான் வாங்கி வச்சது, இந்த டிவி நான் வாங்கி வச்சது, இந்த மைக்கு நான் வாங்கி வச்சது சொல்லக்கூடாது. இந்த மைக்குக்கு பதில் தான் உங்க வீட்டுல வேற என்னமோ தொங்கிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்ப அதனால நமக்கு சொல்றதுக்கே ரைட்டு. புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லி ஒத்துக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்மட்ட வாங்கி அவர் பிழைக்கணும்னு அவசியம். அதான் சொல்றாரு, ஆண்டவரே இரத்த பான பலிகளை நீர் விரும்புவதில்லை. அல்லேலூயா. காளைகளும் உமக்கு பிரியமானதல்ல, விரும்பினால் செலுத்துவேன். உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காதுப்பா. உங்களுக்கு ரத்தம் எதுக்கு, உங்களுக்கு காளை எதுக்கு, உங்களுக்கு எதுக்கு ஆண்டவரே? சரி, சும்மா என்னத்தையோ நீங்க சொல்லியிருக்கீங்க. நாங்க தானே ஆண்டவரே முக்கியம். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதனால தான் சங்கீதக்காரன் சங்கீதத்தை சொல்லும்போது சொல்லுகிறான், அவர் எனக்கு செய்த உபகாரத்துக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். அல்லேலூயா. எண்ணத்தை செலுத்துவேன். என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்முடைய நாமத்தையே மகிமைப்படுத்துவேன். நமக்கு செஞ்சதுக்கு நமக்கு ஏதாவது ஈடுகட்ட முடியுமா? கர்த்தர் நமக்கு செஞ்சதுக்கு நம்ம எதையாவது கொடுத்து ஈடுகட்டிட முடியுமா? அல்லேலூயா சொல்லுங்க. என்னைக்கும் தேவனுக்கு மகிமை செலுத்தணும். அல்லேலூயா. ஆமே. திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நடத்தி நீர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில், தூக்கி நீர் என்னை உந்தன் பிள்ளையாக்கி நீர் திருப்பி தர ஒன்றுமில்லையே. திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். சொல்லுங்க. ஆமென். கண்ணீரோடு கர்த்தாவே நடத்தி நீரன்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில், தூக்கி நீரன்னை உந்தன் பிள்ளையாக்கி நீர் திருப்பி தர ஒன்றுமில்லையே. திரும்பி கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். ஹல்லேலூயா. என்னைக்கு ஒரு சின்ன பெருமை, ஒரு சின்ன மேட்டிமை நமக்கு என்னைக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடவே கூடாது. கர்த்தர் எனக்கு எல்லாம் நல்ல செம்மையா நடத்துறார், ரொம்ப நேர்த்தியா நடத்துறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இது என் வாழ்க்கை ரொம்ப அழகான வாழ்க்கை, கர்த்தர் எனக்கு தந்த வாழ்க்கை. கைகளை வெட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இப்படிப்பட்ட பெற்றோருக்கு, இப்படிப்பட்ட பிள்ளையாக பிறந்து, இப்படிப்பட்ட சூழ்நிலையில, இப்படிப்பட்ட ஒரு தேவ சமூகத்துல கர்த்தர் என்ன ஒவ்வொரு நாளும் நடத்துகிறாரு பாருங்க. இதை விட மேன்மை நமக்கு வேற ஒன்றுமே இல்லை. கைகளை வெட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாம் கிருபை. ஆமென். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்னைக்கு நம்முடைய தேவன் சில நேரங்களில் அவர் என்ன செய்கிறாரு,
அடிக்கிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? அல்லேலூயா. கர்த்தர் நம்மை சிட்சித்தாரானா அவர் நம்மை நேசிக்கிறார்னு அர்த்தம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்மளை அடிக்கலனா தான் தப்பு, நம்மளை அடிக்கலனா தான் தப்பு. அல்லேலூயா சொல்லுங்க. அம்மா ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே உங்களுக்கு பிரியமில்லாம ஏதாவது பேசிட்டா, உங்களுக்கு பிரியமில்லாத ஏதாவது நடந்துட்டா, ஆண்டவரே நீங்க என்னை விட்டு விலகிறாதீங்க, ஆண்டவனா உண்மை சேர்த்து கொள்ளும்படி, ஆண்டவரே உம்மிடத்தில் என்னை சேர்த்து கொள்ளும்படி என்னை எப்படியாயில் என்ன கொண்டு வந்திருக்கப்பா. கைகளை வெட்டி ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம சில நேரங்களில் கர்த்தர் என்ன செய்யறாரு? அடிக்கிறார். அப்படி பாருங்க, உடன்படிக்கை பெட்டிய ஒருத்தன் தொட்டான். ஏன் தொட்டான் தெரியுமா? உடன்படிக்கை பெட்டி சரிஞ்சு கீழே விழ பார்த்துச்சு. உடன்படிக்கை பெட்டி ஆமா, ஏன் சரிஞ்சு கீழே விழுத பார்த்துச்சு? நமக்கு எல்லாம் தெரியும், உடன்படிக்கை பெட்டியை தோல்ல வச்சு தான் சுமந்துக்கிட்டு வரணும். ஆனா இவங்க என்ன தெரியுமா சுமந்தாங்களாம்? இவங்க வண்டி மேல ஏத்தி கூட்டு வந்திருக்காங்க. எது மேல? வண்டி மேல ஏத்தி அவங்க நடத்திட்டு வந்திருக்காங்க. வண்டி பைபிள் போட்டிருக்கு, புது ரதத்தின் மேல் அவர்கள் ஏற்றினார்கள். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். பாருங்க, புது ரதத்தின் மேல அவங்க என்ன செஞ்சாங்க? ஏத்தி கொண்டு வந்தாங்களாம். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமா, அங்க மெராரிக்கும் அந்த கெர்சோனியருக்கும் ஆண்டவர் நல்ல வண்டி மாடுகளை கொடுத்திருந்தார், நல்ல ரதம் போல ஆண்டவர் கொடுத்திருந்தார். அல்லேலூயா. எதுக்கு? இவங்க பாசரிப்பு கூடாரத்தினுடைய பனிமுட்டுக்களை மற்ற சாமான்களை ஏத்திட்டு வர்றதுக்கு வண்டியை கொடுத்தாரு. ஆனா இவங்க எதை ஏத்திட்டாங்க? தோல்ல சுமக்க வேண்டியத வண்டியில ஏத்திட்டான். அப்ப மாத்திலாம் என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆமா, எது? நம்மகிட்ட தான் புது ரதம் இருக்க, நம்மகிட்ட தான் புது வண்டி இருக்க, நம்மகிட்ட தான் புது கார் இருக்க, நம்மகிட்ட தான் எல்லாம் இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்தையும் எதுல ஏத்திடக்கூடாது? சில நேரங்களில் எல்லா புதுசுலையுமே ஆபத்து இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். புது ரதத்தின் மேல வண்டியில் எடுத்து கொண்டு போன உடனே அங்க பாருங்க, பூட்டப்படாத 2 பசு அதுல கொண்டு போட்டு அதை பூட்டி கொண்டு வந்தாங்களாம். அங்க மாடுகள் மிரண்டது. என்ன செஞ்சது? ஆமா, ஸ்டீரிங் அங்க அங்க அளவஞ்சது. அல்லேலூயா. ஆமென். கார் வந்து கொஞ்சம் என்னாச்சு? நல்லா கவனிங்க. கார் வச்சிருக்கவங்க எல்லாம் கார் வேண்டாத இடத்துக்கெல்லாம் போகக்கூடாது. என்ன சரியா? வேண்டாத இடத்துக்கு போகக்கூடாது, வேண்டாத ஆட்களை ஏற்றக்கூடாது, வேண்டாத காரியத்தை ஏற்றிட்டு போகக்கூடாது. இங்க உடன்படிக்கப்பட்டு ஏத்துறதுக்கே எந்த பிரச்சனையா? புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. இந்த கட்சி கொடியெல்லாம் கொஞ்சம் கட்டாதீங்க, சரியா? வேண்டாம், நம்ம கட்சி காப்பாத்தாது, கட்சி காப்பாத்தாது. அதுல வர்ற ஃபைன் வந்தா வந்துட்டு போட்டு. ஒரு நீதியை விட ஃபைன் பெருசா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு ஆண்டவர் நல்லா கொடுத்திருக்காரு. ஆமென். இதெல்லாம் கட்டப்படாது. ஆமென் சொல்லுங்க. அடையாளமே இருக்கக்கூடாது, அடையாளமே இருக்கக்கூடாது. ஆமென். எந்த கட்சி கூட்டத்துக்கும் வேண்டாத கிரவுண்டில் போய் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கக்கூடாது. அவன் போராடுவோம் போய் நம்ம வண்டி போய் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த புது ரதம் வந்த உடனே புத்தி மாறின உடனே உடன்படிக்கப்பட்டு சுமக்க வேண்டியவன் இப்ப இனிமே நம்ம ஏன் சுமக்கணும்? நமக்கு ஆறு வந்துட்டுலாம் தூக்கி வண்டி உடன்படிக்கப்பட்டு எங்க ஏத்திரு. ஏத்தோன்னா மாடு மிரண்ட உடனே வண்டியிலிருந்து உடன்படிக்கப்பட்டு விழப்போச்ச உடனே ஊசா நல்ல மனுஷன் தானே, உடன்படிக்கப்பட்டியே தானே போய் பிடிச்சான். உன்னை யார் பிடிக்க சொன்னா? கர்த்தர் அவனை என்ன செஞ்சிட்டாரு? அடித்தார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்போ சுமக்க வேண்டியவன் சுமக்கணும். கர்த்தர் நல்லவர். அவன் சுமந்துக்கிட்டே வந்து அங்க பாருங்க, யோர்தான் அறுப்பு காலம் சுமந்துக்கிட்டே வர்றவன் வந்து காலை வச்சா தான் அவன் யோர்தானை கடக்க முடியும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யோர்தானை கடக்க முடியும். அல்லேலூயா. அப்போ உடன்படிக்கை அதுக்கு முன்னால சுமந்துக்கிட்டு வரல, அதனால கர்த்தர் அடிச்சார். ஆமென். இந்த வருஷத்தோட
ஒருவேளை சில அடிகள் நம்ம வாங்கியிருந்தா அந்த அடிகள் எல்லாம் மாறணும். கொஞ்சம் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இனிமே சுமக்க வேண்டிய பிரகாரமா சுமக்கணும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். நேரா வந்து உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற வந்து யோர்தான்ல காலை வச்ச உடனே அங்க யோர்தான் பின்னிட்டு என்ன செஞ்சது? யோர்தானை கடக்கணும் அப்படின்னா ஸ்தோத்திரம், யோர்தானை கடந்தாதான் நமக்கு அப்புறத்துல கானான் தேசம் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப எல்லாரும் யோர்தானை என்ன செஞ்சு ஆகணும்? கடந்தாகணும். தம்பி இன்னைக்கு யோர்தானுக்கு முன்னால நிக்கிறான். சாம் அல்லேலூயா. இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுக்கும் போது அவன் யோர்தானை கடந்துருவான். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அபிஷேகம் பெறும்போது அவன் இன்னும் யோர்தானை கடந்துருவான். பாத்தீங்களா? ஐயோ, எலியா சால்வையை எடுத்துட்டு அந்த சால்வையை கொண்டு முறுக்கி யோர்தானை அடிச்ச உடனே அந்த யோர்தான் ரெண்டா பிரிஞ்சிச்சு. பாத்தீங்களா? அல்லேலூயா. அபிஷேகம் பெறும்போது யோர்தானை கடந்துடுறான். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கும் போது யோர்தானை கடந்துடுறான். ஞானஸ்நானம் எடுக்கும் போது யோர்தானை கடந்துடுறான். அதுக்கப்புறம் அபிஷேகம் பெறும்போது யோர்தானை கடந்துடுறான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்ம யோர்தானை கடக்க வேண்டி இருக்கு. அறுப்பு காலம் வந்துருச்சு. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, இன்னும் கரை ஓரத்திலே நிக்கப்படாது, யோர்தானை கடந்துடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானஸ்நானம் எடுத்துடணும், அபிஷேகம் பெற்றணும். அல்லேலூயா சொல்லுங்க. பெற வேண்டிய எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ இங்க யோர்தானை கடந்து போய் அங்க கானான் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சரி, சுமக்கிறது. இந்த சுமந்து கொண்டு இந்த வருகிறவன் என்ன செய்யணும் அப்படின்னா, இத ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் சுமப்பதல்ல, அவன் கடைசி வரைக்கும் சுமக்கணும். அந்த சுமக்கிறத என்ன செய்யக்கூடாது? நிறுத்தக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரதான ஆசாரியன் 12 கோத்திரத்தினுடைய எண்ணிக்கையின்படி கற்களை அந்த மார்பிலையே என்ன பண்ணிக்கிட்டே இருந்தான்? சுமந்து கொண்டே இருந்தான். அவன் பலி செலுத்த போகும்போதெல்லாம் இந்த மார்பில் உள்ள கற்களை பார்த்து இது யூதா, இது லேவி, இது தானு, இது ரூபன் அப்படின்னு நினைச்சு மார்பில பதிச்சு இவங்களுக்காக பலி செலுத்துவான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அத எப்போதும் அவன் சுமந்து கொண்டே இருக்கணும். அப்போ அந்த சுமக்கிறத அவன் என்ன செஞ்சிடக்கூடாது? நிறுத்தி விடவே கூடாது. அல்லேலூயா. கடைசி வரைக்கும் தொடர வேண்டும். எதெல்லாம் தொடர வேண்டும்னு சில காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப கர்த்தர் அடிச்சது 5 சொன்னா, இப்ப எதெல்லாம் இப்ப சுமக்க வேண்டியது பெட்டின்னு சொன்னேன். அடுத்ததா எதெல்லாம் நம்ம தொடர்ந்து சுமக்கணும், தொடர வேணும், எதெல்லாம் கடைசி வரைக்கும் தொடர வேண்டும் என்று ஒரு சில காரியங்களை சொல்லுகிறேன். வாசிக்கலாம். சங்கீதம் 63:8. என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. பாத்தீங்களா? என் ஆத்துமா தொடர்ந்து உம்மை, கர்த்தரையே தொடர்ந்து அவரையே பற்றி கொண்டிருக்கிறதா. ஆமென். இந்த சங்கீதம் ரொம்ப சூப்பர் சங்கீதங்க. 63ஆம் சங்கீதம். உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலே உம்மை பார்க்க ஆசையா இருந்து இருக்கா இவன் வாசிங்க. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து உம்முடைய வல்லமையையும் உம்முடைய மகிமையையும் கண்டேன். பாருங்க, பரிசுத்த ஸ்தலத்துல வந்து பார்க்கிறதுக்கு ஆசை. சர்ச்சுக்கு எதுக்கு வர்றோம்? பரிசுத்த ஸ்தலத்துல உம்மை பார்க்க. எல்லாரும் சொல்லுங்க, யாரை பார்க்க? சொல்லுங்க, யாரை பார்க்க? சொல்லுங்களேன். இயேசுவை பார்க்கத்தானே? இல்லை இந்த குறிப்பிட்ட சிஸ்டர் வருவாங்க அவங்க பார்க்க, இல்லை குறிப்பிட்ட இந்த பிரதர் வருவாங்க அவங்கள பார்க்க. அப்படியா நம்ம வர்றோம்? சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்துல சர்ச்சுக்கு வர்றதுக்கு பல நோக்கம் இருக்கு. அப்படிதானே? அல்லேலூயா. இங்க சொல்றாரு உம்மை பார்க்க. சர்ச்சுக்குள்ள வந்தாச்சுன்னா அந்த முதல் ஜெபம் உள்ள நுழைஞ்ச நிமிஷத்துல இருந்து ஆண்டவர் ஆராதிச்சுக்கிட்டே இருக்கணும். உள்ளத்துக்குள்ள என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? உள்ள ஆராதிச்சுக்கிட்டே இருக்கணும், உள்ள ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும், உள்ள ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், உள்ள ஒரு ஆவியில நிறைஞ்சுக்கிட்டே இருக்கணும். உங்களை அபிஷேகத்துல இன்னொருத்தர் நடத்தப்படாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
நீங்க அபிஷேகம் பெற்ற ஜனமா இருந்தா உங்களுக்குள்ள ஆவியின் ஏவுதலினாலே நீங்க ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே உள்ள ஆவியில நிறைஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். அந்நிய பாஷை நுனி நாக்குல நிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்நிய பாஷை எப்படி நிக்கணும்? அப்படி நுனி நாக்குல அப்படி உள்ளத்துக்குள்ள பாஷை பேசிக்கிட்டே இருக்கணும். லேசா ஒரு பாட்டு வருது, ஒரு அபிஷேகம் வருதுன்னா உடனே எனக்குள்ள இருந்து பாஷை புறப்பட்டு வரணும். அப்படி ஒரு நிறைவோட இருக்கணும். ஏன் நான் வந்திருக்குது அவரை பார்க்க. அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஆராதிக்கிறது அவரை, நான் அவரை பார்க்க வந்திருக்கேன், அவருக்காக வந்திருக்கேன். எல்லாரும் சொல்லுங்க, சொல்லுங்க கொஞ்சம். நீங்க யாருக்காக வந்திருக்கீங்க? வேற யாருக்காக வந்திருக்கீங்களா? ஒரு குறிப்பிட்ட சகோதரருக்காக, ஒரு குறிப்பிட்ட சகோதரிக்காகத்தான் நீங்க ஆலயத்துக்கு வர்றீங்களா? யாருக்காக வர்றீங்க? யாரை பார்க்க வர்றீங்க? உங்க ஆசையெல்லாம் யாரு? இயேசு. ஆசையெல்லாம் நீர்தான் ஐயா, தேவையெல்லாம் நீர்தான் ஐயா. ஆசையெல்லாம் நீர்தான் ஐயா, தேவையெல்லாம் நீர்தான் ஐயா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே தேவையெல்லாம் நீ. ஒரு விஷயம் கைகளை வெட்டி சொல்லுங்க. ஆசையெல்லாம், ஆசையெல்லாம் தேவையெல்லாம் இயேசுவே. ஆசையெல்லாம் ஓரிபலதலபரபோ, தேவையெல்லாம் ஐயா. ஆமென். இயேசுவை பார்க்கணும், இயேசுவோட பேசணும், இயேசுவின் சமூகத்தில் இருக்கணும், இயேசுவின் பிள்ளைகளோட இருக்கணும், ஐக்கியத்தோட இருக்கணும், வசனத்தோட இருக்கணும், ஆராதனையோட இருக்கணும். அல்லேலூயா. எங்க போனாலும் வந்தாலும் இந்த தேவ அன்புக்குள்ள, தேவ ஐக்கியத்துக்குள்ள அவர் அப்படியே தரிசிக்க, அவருடைய மகிமையை பார்க்க, அவருடைய வல்லமையை பார்க்க இதுலயே வாழ்ந்துடணும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட எங்க போனாலும் எனக்கு என் கூடவே நீங்க வரணும் ஆண்டவரே, என் கூடவே வரணும் ஆண்டவரே. எத்தனை பேர் அப்படி ஆசையா சொல்றீங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரசன்னம் என் கூடவே இருக்கணும், நான் பிரசன்னத்துக்கூடே இருக்கணும், பிரசன்னம் என் கூடவே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். சர்ச்சை விட்டு வெளியே போன உடனே வேற ஆளா மாறிடக்கூடாது. நான் தேவ பிரசன்னத்துக்குள்ள இருக்கிற அதே அனுபவம் என்ன ரட்சித்தது அதுதான், என்ன ரட்சித்தது அதுதான். நான் பயங்கரமா உங்க எல்லாம் நிறைய பேருக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பயங்கரமான செயின் ஸ்மோக்கர், எப்பவும் பாக்கெட்ல எல்லாமே வச்சுக்கிட்டு அப்படியே குடிச்சிட்டு அப்படியே இருக்கிற ஆள் தான். சர்ச்சுக்கு போய் உட்கார்ந்து அந்த சர்ச்சுக்கு போய் எப்படியோ போய் தெரியாதனமா உட்கார்ந்துட்டோம். உட்கார்ந்தா அந்த 2 மணி நேரமும் பாட்டு படிக்க, பிரசங்கம் நடக்கு, நமக்கு புரியுதா? புரியாது. அப்பம் புரியாது, அப்படித்தானே? அப்பம் புரியாது. ஆனா அந்த 2 மணி நேரம் அந்த டைம்ல எல்லாம் நமக்கு இந்த நினைப்பே இல்லாம போச்சு. எந்த நினைப்பு? ஸ்மோக்கிங். ஆமா, அந்த எண்ணமே இல்லைன்னா வெளியே உட்கார்ந்துக்கிட்டு எந்த நேரமும் தீப்பெட்டியும் கையுமா தான் இருப்போம். அப்படிதான் இருந்தோம். சர்ச்சுக்குள்ள இருக்கும்போது அந்த நினைப்பே வரல. ஆனா இப்ப சர்ச்சுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லா நினைப்பும் வருது. முன்னாலெல்லாம் சர்ச்சுக்குள்ள வந்து இருந்தா ஒரு நினைப்பும் வராது. அது என்னமோ நமக்கு அப்படியே என்னமோ பரலோகத்துல இருக்கிற மாதிரி, அப்படியே தேவ பிரசன்னத்துக்குள்ள இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்போ சர்ச்சில் உள்ள ஆட்களுக்கு பூரா நினைப்பு பூரா வேற. உண்மைன்னா மட்டும் ஒரு அல்லேலூயா. நினைப்புலாம் வேற, அப்படித்தானே? என்னென்ன நினைப்புலாம் நான் சொல்ல விரும்பல. சரியா? நினைப்பே வரல. நினைப்பே வந்த உடனே அன்னைக்கு பார்த்து பிரசங்கம். ஆண்டவர் சொன்னாரு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்புக்கு வந்தது ஏன் தெரியுமா? அன்னைக்கு வந்து ஆண்டவர் வந்து சகேயோ பார்த்து சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, நான் உன் கூட உன் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி
அங்க ஆண்டவர் சகேயுவை பார்த்து சொன்னாரு. சொன்ன உடனே அவன் சந்தோஷத்தோட கூட்டு போனான். அப்போ ஆலயத்துல இருந்த அந்த இயேசு, அங்க வந்த இயேசு அவன் வீட்டுக்கு போனாரு அப்படின்னு சொன்ன உடனே அங்க ஒரு பிரசங்கத்துல சொன்னாரு, இன்னைக்கு இங்க தேவாலயத்துல இருக்கிற அந்த இயேசு இந்த தேவ பிரசன்னத்தை நீங்க அப்படியே உங்க வீட்டுக்கு கொண்டு போலாம்னாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிடிச்சுக்கிட்டேன். அது மட்டும் புரிஞ்சுது. அது மட்டும் புரிஞ்சுது. உடனே சொன்ன, ஏசப்பா என் கூட வந்துருங்க, ஏசப்பா என் கூட வந்துருங்க. பொதுவாக நான் சர்ச்சை விட்டு வெளியே வந்தோடனே வெளியே பாதி வழியில் நிறைய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிடுவேன். நமக்கு தான் போகிற உடனே சர்ச்சை விட்டு வெளியே வந்தோடனே கெடுக்கிறதுக்கு ஆட்கள் ரெடியாக இருக்காங்களே. ஆட்கள் ரெடியா? சுரேஷ் எங்க போற? வா, நீ எவ்வளோ வச்சிருக்க? நான் 50 வச்சிருக்கேன். நீ எவ்வளோ வச்சிருக்க? நான் ஒரு 50 வச்சிருக்கேன். அப்போ 100 ஆச்சு. உடனே அப்போ போமா கிருஷ்ணா வண்டியில் கிருஷ்ணாவில் அனுப்புவோமா, எஸ்டிகேனில் அனுப்புவோமா? இது எங்கள் ஊர் பஸ்ஸு பேர். அந்த நாட்களில் கிருஷ்ணாவும் எஸ்டிகேனும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போய் எல்லாம் நடக்கும் அப்படி. ஆனால் அன்னைக்கு ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் சொன்னார், ஸ்தோத்திரம், நீ அப்படியே கூட்டு போகலாம் அப்படின்னு உடனே முடிவு பண்ணேன். இன்னைக்கு வழியில் யார் மூஞ்சலையும் படப்படாது, யார் கூப்பிட்டாலும் நின்று பேசிடப்படாது. இந்த தேவ பிரசன்னத்தோட இந்த 2 மணி நேரம் நமக்குள்ளேயே இந்த எந்த எண்ணமும் வரலையே, எந்த கெட்ட எண்ணமும் வரலையே, இந்த மாதிரி எண்ணமே வரலையே அப்படின்ட்டு இப்படியே வீட்டுக்கு போயிடணும்னு சொல்லி அப்படியே வெளியே வந்தேன் பாருங்க. அப்படியே நேராக வீட்டுக்கு போயிட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நேராக வீட்டுக்கு போன சொன்ன மாதிரி ஆண்டவர் இயேசு வீட்டுக்கு வந்துட்டாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் அம்மா இருக்காங்க கேளுங்க, 3 நாள் வீட்டை விட்டு வெளியே வரல. ஏன்னா வெளியே போனால் நமக்கு ஆள் ரெடியாக இருக்கான். வீட்டை விட்டு வெளியே போகலை, வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டேன். எனக்கு அங்கேருந்தே ஒரு எனர்ஜி கிடச்சிட்டு, அந்த எனர்ஜி அப்போ அப்படி தானே ஒரு ப்ரெசன்ஸ், அந்த ப்ரெசன்ஸ், அந்த பலன் வந்துட்டு பாருங்க. அந்த வீட்டுக்குள்ளே உட்காந்தே பைபிள் படிக்க ஆரம்பித்தேன். வீட்டுக்குள்ளே உட்காந்தே புதிய ஏற்பாடு அதெல்லாம் படிக்க ஆரம்பித்தேன். அப்படியே 3 நாளாக வீட்டை விட்டு வெளியே வரல. எங்கள் அம்மா சாப்பிட சொன்னாங்க, சாப்பிடலை. அப்போஸ்தலனாகிய பவுல் 3 நாள் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் கிடந்தான் பாருங்க. நானும் அப்படித்தான் கிடந்தேன். கர்த்தர் நடத்தினாருங்க. அன்னைக்கு பவுல் அதுக்கப்புறம்லாம் நம்ம படித்தோம். ஆனால் அன்னைக்கு நம்மளை அப்படி நடத்தியிருக்காரு. வீட்டில் கிடந்தேன். இல்லை தண்ணியவாது குடி, இல்லை காப்பியவாது குடி, இல்லை இந்த ஒரு தோசையாவது தின்னு, ஒன்றும் வேண்டாம்மா. 3 நாள்ல ஒரே ஜெபம் பைபிள் தேவ பிரசன்னம் அப்படியே இருக்கு. உள்ள என்னமோ எனக்கு வீட்டுக்குள்ள என்னமோ நடக்க மாதிரி தெரியுது. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேல. இதெல்லாம் ஒரு அனுபவங்க, எக்ஸ்பீரியன்ஸ். அல்லேலூயா. 3 நாளைக்கு அப்புறம் தெம்பு வந்துச்சு பாருங்க. எந்த ஃப்ரெண்டெல்லாம் பார்த்தா இனிமே நம்மளை கூட்டிட்டு போயிடுவான்னு நினைச்சனோ, இனிமே எந்த ஃப்ரெண்டை பார்த்தாலும் சரிதான், இனிமேல் நான் குடிக்க மாட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டுட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டுட்டேன். ஏன் தெரியுமா? இந்த தேவ பிரசன்னத்து கூடவே இருக்கும்போது நம்ம நினைவெல்லாம் ஆண்டவரை சுத்தியே தான் வருது. அல்லேலூயா சொல்லுங்க. அவன் நல்ல விஷயங்கள் வருது, அவன் நல்ல வார்த்தைகள் வருது, நல்லபடியா இருக்கணும்னு தோணுது. அல்லேலூயா. இப்படி நம்முடைய வாழ்க்கையில இப்ப பாருங்க. அப்ப இந்த தேவ பிரசன்னத்து கூடவே இருக்கிறதுனால சந்தோஷமா இருக்குல்ல. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தை, உம்முடைய சமூகத்துல, பரிசுத்த ஸ்தலத்துல உம்மை பார்க்க ஆசையா இருந்து. நான் எத்தனை பேர் சொல்றேன், சர்ச்சில் பார்த்த இதே ஃபீல் உங்க வீட்டுக்குள்ள இருக்கான்னு கொஞ்சம் பாருங்க. இந்த தேவ பிரசன்னம் உங்க வீட்டுக்குள்ள இருக்கான்னு பாருங்க. இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு கொண்டு போகணும். ஒரு கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்துல உம்மை பார்க்க ஆசையா இருந்து என் ஆத்துமா தொடர்ந்து, எல்லாரும் சொல்லுங்க, விட்டுறல, சர்ச்சோட விட்டுறல, தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். அப்படி பற்றி கொண்டதுனால உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்போ நம்ம எப்போதும் கர்த்தரையே தொடர்ந்து கொண்டிருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. என் ஆத்துமா எப்போதுமே தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. ஆமென். வேகமா சொல்ல விரும்புறேன். கர்த்தர் நல்லவர். வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம், 12, 13, 14. பிலிப்பியர், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி
எல்லாரும் சொல்லுங்க, ஆசையாய் தொடருகிறேன். எப்படி தொடர்ற? ஆசையாய் தொடருகிறேன். அந்த வசனம் திரும்ப போடுப்பா. லேட் ஆகுதா? சீக்கிரம் 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 லேப்டாப் மாத்தணும். ஆமா, லேட் ஆகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. திரும்ப வசனத்தை பாருங்க. பைபிள் வச்சிருக்கவங்க எல்லாம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை திரும்ப வாசிங்க. பாத்தீங்களா? பவுல் சொல்றாருங்க. பவுல் சொல்றாரு, நிறைய ஊழியங்களை செஞ்சாச்சு, நிறைய இடத்துல சபைகளை ஸ்தாபிச்சாச்சு, நல்ல பெரிய ஊழியக்காரரா மாறியாச்சு, எல்லாம் ஆயிட்டு. ஆனா சொல்றாரு, நான் அடைந்தாயிற்று. ஓரளவு எனக்கு இப்ப எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிட்டு. யாருக்கு? பவுலுக்கு எல்லாம் தெரிஞ்சிட்டு. ஆனா நான் அப்படி எண்ணாமல். நல்லா கவனிங்க. இந்த எண்ணம் ரொம்ப ரொம்ப இந்த எண்ணம் வருதுன்னா நமக்கு உள்ள பின்மாற்றம் தொடங்குதுன்னு அர்த்தம். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. என்னைக்கு எனக்கு இது தெரியுமே, இது நமக்கு தெரிஞ்ச வசனம் தானே. சில பேர் பைபிளை ஏன் பிரிக்க மாட்டாங்க தெரியுமா? இது நமக்கு தெரிஞ்ச வசனம் தானே. இது அங்க இருக்கு, அது நமக்கு தெரியுமே. நான் அடைந்தாயிற்று. இது வரைக்கும் அபிஷேகம் 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 சொல்லிட்டு இருந்தேன். இப்ப அபிஷேகம் எனக்கு வந்துட்டு. இப்ப எனக்கும் 4 அந்நிய பாஷை வருது. அடைந்தாயிற்று. எனக்கும் இப்போ எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ரட்சிப்புனா இப்படிதான், அபிஷேகம்னா இப்படிதான், ஞானஸ்நானம்னா இப்படிதான், அப்படின்னு எல்லாம் எனக்கு ஓரளவு. ஆமா, சாப்பாடுனா இப்படிதான், பாஸ்டர்னா இப்படிதான், ஊழியம்னா இப்படிதான். இப்ப நான் எப்படி ஆயிட்டேன்? எல்லாரும் தேறினவன் நானேன் என்று அந்த நினைப்பே வரப்படாது. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த நினைப்புக்கு பேரு இருமாப்புன்னு பேரு. சரிவா? அதுக்கு பேர் என்னது? இருமாப்பு. எனக்கு எல்லாம் தெரிஞ்சிட்டுன்னு ஒருத்தன் நினைச்சிட்டோன்னு வைங்களேன், எனக்கு என்ன வந்துட்டுன்னு அர்த்தம்? பைபிள் சொல்லுகிறது, அறிவு இருமாப்பை உண்டாக்கும். எனக்கு எல்லாம் தெரிஞ்சிட்டுங்கிற அந்த அறிவு எனக்கு வந்துருச்சுன்னா அது எனக்கு என்ன உண்டாக்கும்? இருமாப்பை உண்டாக்கும். அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். வசனத்தை நீங்க சொல்லணும். சரியா? அறிவு சொல்லுங்க. அறிவு, நீங்க எல்லாம் சொல்ல மாட்டீங்களா? அறிவு, அறிவு மட்டும் சொல்லுங்க. அறிவு இருமாப்பை உண்டாக்கும். அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். புரியுதா? அப்ப அறிவு இருக்கக்கூடாது, அன்பு இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க சொல், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் நானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, கர்த்தர் என்னை எதற்காக அழைச்சிட்டு வந்தாரோ, எல்லாரும் சொல்லுங்க, எதற்காக என்னை பிடித்தாரோ. அல்லேலூயா. உங்களெல்லாம் வலை போட்டு பிடிச்சாரா, மீன் போட்டு பிடிச்ச, தூண்டில் போட்டு பிடிச்சாரா? நீங்களாம் வலையில வந்து சிக்கினாலா, தூண்டில சிக்கினாலா? எல்லாரும் கொஞ்சம் சொல்லுங்க. பெரும்பாலும் தூண்டில சிக்கினாள். நீங்க எல்லாம் வலையில சிக்காத ஆள்னு எனக்கு தெரியும். அப்படித்தானே? எங்கேயாவது வசமா கொக்கிய போட்டு தான் அவங்களெல்லாம் இழுத்து போட்டு இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் உங்களை சிங்கள தூக்கி போட்டு பிடிச்சு கொண்டு வந்திருக்காரு. நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அப்படின்னா, இப்படி ஏன் உங்களை தனியா வந்து தேடி தூண்டில போட்டு தூக்கணும்? ஏன் உங்களை தனியா தூண்டில போட்டு தூக்கணும்? வலையில வந்தாவா? இது நீங்களே சொல்லுங்க. வலையில வந்தாவா? சொல்லுங்க, சீக்கிரம் முடிச்சிடலாம். வலையில வந்தாவா, வராட்டா போன்னு விட்டுருக்கலாம்ல. அதுக்கு மேலையும் போய் உங்களை தூண்டில போட்டு தூக்கிட்டு வந்திருக்காருன்னா அப்ப நீங்க அவருக்கு தேவை தானே? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தூண்டில போட்டு உங்களை தூக்கணும்னா நீங்க அவருக்கு தேவை தானே? ஏன் நீ வலையில வந்தாவா, வராட்டி போன்னு விட்டுருக்கலாமே. விடல, பத்தியெல்லாம் விடல. ஒவ்வொருத்தரையும் தூக்கிட்டு வந்தாரு. அல்லேலூயா. என்னெல்லாம் ஜெயில இருந்து தூக்கிட்டு வந்தாரு, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தூக்கிட்டு வந்தாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தூக்கிட்டு வந்தாரு. சில பேரை மரணத்தின் வாசல்ல இருந்து தூக்கிட்டு வந்திருப்பாரு, ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து தூக்கிட்டு வந்திருப்பாரு. தூண்டில் போட்டு எங்க வச்சு பிடிச்சாரு? ஆபரேஷன் தியேட்டர்ல. இப்பவோ பெறவோ அப்படின்னு இருக்கணும்னு தூண்டில் போட்டு தூக்கிட்டு வந்திருப்பாரு. வா, எனக்கு தேவை. அல்லேலூயா.
ஆமென் சொல்லுங்க. இப்படி ஒவ்வொரு ஆளையும் அப்படின்னா உங்களை விசேஷமா வந்து ஒரு தூண்டலை போட்டு பிடிக்கணும்னா நீங்க அப்ப அவருக்கு தேவை தானே. பக்கத்துல கைப்பிடிச்சு நல்லா குளிக்க சொல்லுங்க, நீங்க அவருக்கு தேவை. ஹல்லேலூயா, நீங்க அவருக்கு தேவை. ஹலோ, அந்த அவனை ஏன் தனியா விட்டீங்க? ஹல்லேலூயா, நீங்க அவருக்கு தேவை. ஹல்லேலூயா, அதனாலதான் தூண்டில் போட்டு பிடிச்சிருக்காரு. ஆமென். ஆமா, எங்கெங்க சவுதிலாம் ஓடி பார்த்தாங்க, முடியல. ஸ்ரீலங்காலாம் ஓடி பார்த்தாங்க, முடியல. திரும்ப இந்தியாவிலே கொண்டு வைக்காரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் தேவைப்படுது? உங்கள் சேவை தேவராஜ்யத்துக்கு தேவை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். யார் யாரெல்லாமோ எங்க இருந்தலாமோ பிடிச்சு கொண்டு போட்டிருக்காரு. முக்கூடல இருந்து ஒரு கூட்டத்தை பிடிச்சு கொண்டு போட்டிருக்காரு பாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அது அங்கதானே ஆராதிச்சுட்டு கிடந்தது. பிடிச்சு கொண்டு போட்டிருக்காரு, ஒவ்வொருத்தரையும் பிடிச்சு கொண்டு போட்டிருக்காரு. அல்லேலூயா. நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும். இப்ப நீங்க அது தெரியணும்ல, எதுக்காக கொண்டு வந்தாரு. பக்கத்துல கை பிடிச்சு, உங்களை எதுக்காக பிடிச்சாரு? எதுக்காக பிடிச்சாரு? உங்களை எதுக்காக பிடிச்சாரு? நீங்க பாட்டு சாப்பிட்டு தூங்கவா? அங்க ஊர் சுத்திக்கிட்டே வரவா? அதுக்காகவா? சொல்லுங்க. அப்ப ஏதோ ஒண்ணு அவர் நம்மளை வச்சு செய்யணும்னு நினைச்சிருக்காரு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, சில கேஸ் எல்லாம் இன்னும் போகாம பிடிச்சு வச்சிருக்காரு பாருங்க. எப்போ 10 வருஷத்துக்கு முன்னாலே போக வேண்டிய ஆட்கள் எல்லாம் பிடிச்சு வச்சிருக்காரு. சிலரை 20 வருஷத்துக்கு முன்னால போக வேண்டிய ஆட்கள் எல்லாம் பிடிச்சு வச்சிருக்காரு. இப்போ அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, வருக வரைக்கும் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். வேலை இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஏதோ ஒரு திட்டம் இருக்கு. அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, என்ன வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் திட்டத்தோடு தான் உங்களை வச்சிருக்காரு. எஸ், சரிமா? அல்லேலூயா. எல்லாம் சொன்ன நினைத்தா வயசாயிட்டா இருந்து என்ன செய்ய? என்ன வச்சுதான் ஒரு பிரயோஜனமும் இல்லையா? நான் இருந்து என்ன செய்ய? இல்ல, ரொம்ப தேவை இருக்கு. ஆமென். கர்த்தர் அதனாலதான் அவங்களை பிடிச்சு கொண்டு, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி, அது என்னன்னே தெரியலையா பாஸ்டர்? அது தெரிஞ்சாத்தானே என்னால பிடிக்க முடியும். தெரியலன்னா சபைக்கு வந்துகிட்டே இருக்கணும், வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம். அது என்னன்னே எனக்கு தெரியல பாஸ்டர். ஒண்ணும் தெரியலையா? சபை எப்பெல்லாம் திறந்திருக்கோ அப்பெல்லாம் வந்துடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். எப்பெல்லாம் திறப்பீங்க பாஸ்டர்? காலையில 5 மணிக்கு திறந்துருவோம். பத்தியலா, இதுக்கு ஒரு அப்ப எல்லாரும் இப்ப பரலோகம் ஆயிரும். இப்ப நம்ம சபை பரலோகம் ஆயிரும். 5 மணின்னு சொன்ன உடனே பரலோகம் ஆயிரும். எல்லாம் மிகுந்த அமைதல். அல்லேலூயா. காலையில 5 மணிக்கு சபை திறந்துரும். ஆமென். அல்லேலூயா. தோத்திரம். புதன்கிழமை சாயங்காலம் சபை 6 மணிக்கு திறந்துரும். வெள்ளிக்கிழமை காலையில 10 மணிக்கு திறந்துரும். ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணிக்கு 8:30 மணிக்கு திறந்துரும். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஒரு 6:30 7 மணிக்கு திறந்துரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப இதுக்கு அப்ப என்ன செய்யணும்? இந்த நேரம்லாம் வந்துகிட்டே இருக்கணும். நான் அப்படித்தான் போனேன். ரட்சிக்கப்பட்ட உடனே எனக்கு இப்போ ஆசை என்ன தெரியுமா? ஆசை வேற எங்கேயும் போகக்கூடாது. சர்ச்சு எப்போம்லாம் எனக்கு ஆசை என்னன்னா, டெய்லி சர்ச்சு இந்த ஆராதனை நடக்காதா? பொறாமையை பற்றியெல்லாம் அவங்களுக்குலாம் அல்லேலூயா. உண்மையிலே நினைச்சதை சொல்கிறேங்க, கர்த்தர் சாட்சி. டெய்லி ஆராதனையாக இருக்கப்படாதா? டெய்லி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கப்படாதா? சர்ச்சுக்கு போயிட்டு வந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு மனசில் அவ்வளவு நிறைவோடு வந்தேன்னா எனக்கு சர்ச்சுக்கு போகணும்னு பாருங்க. பைபிள் ஸ்டடி அப்போ புதன்கிழமையில உண்டு. மைக்கேல் சாமி பாஸ்டர் ஐயா வந்து நடத்துவாங்க. நடத்துறதுக்கு ஆளே இருக்காது. ஆனால் நாங்கள் போய் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம்? திறந்து வைப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு அண்ணன் வருவார். அந்த அண்ணன் அந்த ஒத்த கை அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்த அண்ணன் மட்டும் ஒரு கூடையை போட்டுக்கிட்டு நினைச்சுவார். ஒரு கூடையை போட்டுக்கிட்டு வருவார். நானும் அவரும் உட்காந்துருப்போம். அவர் பைபிளை கூடையில் கொண்டு வருவார், கூடையிலே கொண்டு போயிடுவார். கூடையிலேருந்தே எடுக்க மாட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு வாசிக்க
தெரியாது தெரியாது. அல்லேலூயா. அப்படியே கொண்டு வந்துட்டு அப்படியே ஆனால் சமந்துக்கிட்டே வருவார். அல்லேலூயா. சமந்துக்கிட்டே வருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானும் அவரை தான் உட்காந்துருப்போம். ஐயா வருவார், திறந்து பைபிள் ஸ்டடி எடுப்பார். பைபிள் ஸ்டடிக்கு போயிட்டு வந்தோன்னே பைபிள் ஸ்டடி. அப்போ உபவாச ஜபம் சனிக்கிழமை அன்னைக்கு உபவாச ஜபம். அப்போ சர்ச் எப்பெல்லாம் நடக்குமோ அப்பெல்லாம் போகணுங்கிற ஒரே ஆசை. அல்லேலூயா சொல்லுங்க. சர்ச்சுன்னா ஒரே எண்ணம். சதா காலம் ஆண்டவர்கிட்ட வேற ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே எப்போதும் உங்க கூடவே இருக்கணும். ஆண்டவரே எப்போதும் அப்படியே எனக்கு ஒரு கிருபையை தாங்கப்பான்னு ஜெபம் பண்ண பாருங்க. ஆண்டவர் சொன்னார், நீ தாண்டா எனக்கு சரியான ஆளு, வா ஊழியத்துக்கே வந்துருட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீயே அப்பப்போ வந்து போற, எப்பவும் என் கூடவே இரு. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ நான் ஊழியக்காரன் ஆவோம்னு எனக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் என்ன வந்துச்சு, சர்ச்சுக்கு எப்போ பார்த்தாலும் போயிட்டே இருக்கணும். எப்பெல்லாம் சர்ச்சு உண்டோ அப்பெல்லாம் போயிட்டு, எனக்கு எதுக்கு அழைச்சிருக்காருன்னு எனக்கு தெரியல. ஆனால் சர்ச்சுக்கு போறதை மட்டும் விடலை. உங்க தெய்வ திட்டம் உங்களை பத்தி ஒண்ணு, தெய்வ திட்டம் இன்னும் என்னன்னு தெரியல. இன்னும் உங்களை எதுக்கு அழைச்சிருக்காரு, எதற்காக பிடிச்சிருக்காருன்னு இன்னும் தெரியல. ஆனா நீங்க விடாம சர்ச்சுக்கு வரணும். வந்தா அவர் எதுக்கு பிடிச்சாரோ அது தன்னால நிறைவேறும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பைபிள்ல இருந்து நிறைய எடுத்துக்காட்டு என்ன சொல்ல முடியும். அன்னாள் என்கிற 84 வயது விதவை, அல்லேலூயா, கன்னி பிராயத்திலே கணவன் இறந்து விட்டார். ஆனா இவ சர்ச்சில் எப்போதும் போய் உபவாசம் பண்ணி எப்போதும் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒரு தாயார். ஏன்? இயேசு கிறிஸ்து பிறந்து அந்த குழந்தைய கைகளை இழுத்து வாழ்த்தி ஜெபிக்கணும்னு தேவ திட்டம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவ 84 வயசாகுது. இந்த 84 வயசு வரைக்கும் இந்த அன்னாள் என்கிற அந்த அம்மா அந்த சபையை விட்டு என்ன செய்யல, நீங்கவே இல்லை. எதுக்கு? இயேசுவை கைகளில் ஏந்தணும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதே போல சிமியோன் என்கிற பரிசுத்தவான், அவரும் இயேசுவை கைகளில் ஏந்தி அவர் ஜெபிக்கணும். அதனால எப்போதும் அவர் அதுக்காக ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். தேவ ஆவியின் ஏவுதலாலே அவர் ஆலயத்துக்கு வந்து கரெக்டா வந்து சேர்ந்தார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, தேவ திட்டம் நிறைவேறணும்னா சபையை விட்டுறப்படாது, வந்துகிட்டே இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஆமென். அல்லேலூயா. தன்னால நிறைவேறும். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அது நான் பிடித்துக் கொள்ளும்படி என்ன செய்றேன்? ஆசையாய் தொடருகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப இவர் யாரு? இப்போ பெரிய ஊழியக்காரர் ஆயிட்டாரு. யாரு? பவுல் பெரிய ஊழியக்காரர் ஆயிட்டாரு. இவர் மூலமா நிறைய ரட்சிக்கப்பட்டாச்சு. இவர் மூலமா நிறைய சபைலாம் வந்தாச்சு. இவர் மூலமா பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம், அற்புத அடையாளங்கள் எல்லாம் நடந்துட்டு இப்ப இவர் ஒரு பெரிய மனுஷனா ஆயாச்சு. பெரிய மனுஷன் ஆன உடனே இவர் சேர்ல போய் உட்கார்ந்துடல. அல்லேலூயா. எல்லாரும் நீங்க பாத்துக்கிடுங்க. நான் இப்ப பெரிய பாஸ்டர் ஆயிட்டேன், அப்போஸ்தலர். அதனால இனிமே நீங்க எல்லாரும் பார்த்துக்கிடுங்க அப்படின்னு எல்லாரும் எல்லாத்தையும் செய்ய சொல்லிட்டு இவர் கால் மேல கால் போட்டு ஆட்டிக்கிட்டு பெரிய பாஸ்டரா இருக்கல. இவர் சொல்றாரு, முதல்ல எப்படி செஞ்சேனோ அதை போலவே ஆசையாய் தொடருகிறேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆரம்பத்துல சபைக்கு வந்தபோது வாரியல் எடுத்து எப்படி பெருக்க ஆரம்பிச்சாலோ அப்படியே எவ்வளவு உயரமானாலும் பெருக்கணும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சபைக்கு ஆரம்பத்தில் நீங்க தானே பாய விரிச்சீங்க. இப்ப வேற யாராவது விரிக்கட்டும், வேற யாராவது மடக்கட்டும்னு நினைக்கப்படாது. நீங்க தான் மடக்கணும், விடப்படாது. அதை இன்னைக்கும் நான் ஆரம்பத்தில் டிரைவரா தான் ஆரம்பிச்சேன். இன்னைக்கும் நான் டிரைவராகவே ஓடி முடிக்க நினைக்கிறேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. டிரைவர். ஆமென். இன்னைக்கும் பாருங்க வேன் வெள்ளிக்கிழமையில மற்ற நாட்கள் எல்லாம் எனக்கு அதான் ஆசை. எனக்கு ஆண்டவர் கொடுத்த முதல் ஊழியம் இன்னைய வரைக்கும். ஸ்தோத்திரம். என்ன செய்யணும்? ஆசையாய் தொடருகிறேன். ஒரு வேலையை, எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை முதல்ல எப்படி ஆரம்பிச்சோன்னா அப்படி வரைக்கும் எனக்கு எவ்வளவு பொசிஷன் வரலாம், எவ்வளவு பெரிய ஸ்தானம் வரலாம், நான் பெரிய ஆளா ஆயிருக்கலாம். ஆனாலும் நான் இன்னைக்கும் ஆசையாய் தொடருகிறேன். அல்லேலூயா. ஆமென். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா.
அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி வரைக்கும் என்ன நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படியே தான் ஓடிக்கிட்டு இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவனுக்கு சமமானவர், தேவனுடைய ரூபமாயிருந்தவர். ஆனாலும் அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? நான் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தேன். எனக்கு எல்லாரும் நீங்க பணிவிட செய்யணும்னு நான் வரல, நான் உங்களுக்கு பணிவிட செய்யணும்னு வந்தேன். அல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும்? எல்லாரும் வரிசையா உட்கார வச்சார். உட்கார வச்சு தன் இடுப்பில் இருந்த அறையில் கட்டி இருந்த அந்த சிலையை எடுத்து அது தண்ணீரிலே அது தோய்த்து எல்லாருடைய பாதங்களையும் அவர் தொட்டு அப்படியே கழுவ ஆரம்பித்தார். ஊழியம் செய்யும்படி வந்தார். உங்களில் எவன் முதன்மையாய் இருக்க விரும்புகிறானோ அவன் எல்லாருக்கும் கடையானவனாய் இருக்க கடவன். உங்களில் எஜமானாய் இருக்க விரும்புகிறவன் அவன் பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். அல்ல கவனிங்க, மேடையில வந்து உட்காரணும்னு நினைச்சா பணிவிடைக்காரனா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. மேடையில ஏறணும்னு நினைச்சா எல்லாத்தையும் பணிவிட செய்யற முத ஆளா இருக்கணும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். ஆசையாய் தொடருகிறேன், ஆசையா என் ஆண்டவருடைய ஆலயத்துக்காக ஆசையா தொடருகிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். ஆலயத்தை ஒண்ணு பார்த்து பார்த்து தொட்டு 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 முத்தம் கொடுத்து அப்படி நேசிக்கிறதுல இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். அந்த கம்பி எல்லாம் அப்படியே பல 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 நான் தொடக்கணும், நான் தொடக்கணும். அதுல ஒரு சின்ன கரை இருக்கக்கூடாது, கண்ணாடியில ஒரு சின்ன கரை இருக்கக்கூடாது, ஒரு இடத்துல ஒரு பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆசையாய் தொடருகிறேன். ஆமென். எதெல்லாம் தொடரணும்? முதல்ல கர்த்தரை தொடரணும். ரெண்டாவது ஸ்தோத்திரம், எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லாவற்றையும் நான் என்ன செய்யணும்? ஆசையாய் தொடரணும். ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து ஓடணும். அடுத்ததாக வாசிக்கலாம் பாருங்க. 1 பேதுரு 2:21 வசனம் சொல்லி கடந்து போறேன். வாசிங்க 5 நிமிஷம். 1 பேதுரு 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி. அப்ப ஆண்டவர் இயேசு பாடுபட்டு உபத்திரவங்களை சகித்து, அல்லேலூயா, பாடுபட்டு உபத்திரவங்களை சகித்து அவர் நாம் தொடர்ந்து வரும்படி, அவரை ஃபாலோ பண்ணும்படி மாதிரியை வைத்து போனார். அல்லேலூயா சொல்லுங்க. பைபிள் சொல்லுகிறது இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். அப்போ உங்களுக்கு பாடு இல்லாம பரலோகம் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அதுக்கு மேல உள்ள வசனத்தை வாசிங்க. 20. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது, உங்க மேல இப்ப தப்பு பண்ணிட்டீங்க, அப்ப எல்லாரும் உங்களை அடிக்கிறாங்க, ஆனாலும் நீங்க அதை பொறுமையோட சகிக்கிறீங்க, அதனால உங்களுக்கு ஒரு மேன்மையும் இல்லை. ஆனா நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால், ஆமென், தேவனுக்கு முன்பாக அதுவே நீங்க நன்மை செஞ்சதுனால உங்களுக்கு பாடு வருது அப்படின்னா அதுதான் தேவனுக்கு முன்பாக ரொம்ப பெருசா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவை போல அடிச்சுவடுகளிலே நடப்பதற்கு கர்த்தர், தொடர்ந்து வருவதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நடந்த பாதையில தான் நம்ம என்ன செய்யணும்? நடந்து போகணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்ததாக மூன்றாவதாக ஓசியா 6:3 வேகமா வாசிங்க. ஓசியா 6:3 வசனம் மட்டும் சொல்றேன். அல்லேலூயா. ஓசியா 6:3. அப்பொழுது நாம் அறிவடைந்து, நல்ல கவனிங்க, கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து. அப்ப ஒவ்வொரு நாளும் கர்த்தரை அறிகிற அறிவில தொடர்ந்து போனோம். பாத்தீங்களா? நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அப்போ பைபிள் ஸ்டடி எதுக்கு வைக்கிறோம்? சபையில பைபிள் ஸ்டடி எதுக்கு வைக்கிறோம்?
கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போகணும். அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு தான் நம்ம வைக்கிறோம். அவரை அறிகிற அறிவு லாபமான எல்லாத்தையும் நஷ்டம் என்று நான் எண்ணுகிறேன். ஏன்? கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. பவுல் சொல்லுகிறார், வாசிங்க. அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல் ஆயத்தமாய் இருக்கிறது. அவர் மழையை போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாரியை போலவும் நம்மிடத்தில், நல்ல கவனிங்க, இப்ப அபிஷேகமா தேவன் வரப்போற காலம், கடைசி காலம். அப்ப இதை அறியும்படி நாம் அவரை தொடர்ந்து போகணும்ல. இப்ப நான் பின்மாறி மழைக்காலம்னு சொல்றோம், அறுப்பு காலம்னு சொல்றோம், கர்த்தர் கொடுக்க போறாருன்னு சொல்றோம். அப்ப இதை அறிகிற அறிவு நமக்கு வரணும்னா நம்ம அவரை அறிகிறதற்கு தொடர்ந்து என்ன செய்யணும்? போகணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பைபிள் ஸ்டடி, நல்ல ஆண்டவரை குறித்து அறிவதற்கு உண்டான வாய்ப்புகளை எல்லாம் என்ன செய்யணும்? பயன்படுத்திக்கிடணும். ஒவ்வொரு கூட்டத்தையும் பயன்படுத்திக்கிடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒவ்வொரு கூட்டத்தையும் பயன்படுத்திக்கிடணும். ஒவ்வொரு ஜபத்தையும் பயன்படுத்திக்கிடணும். ஒவ்வொரு உபவாசத்தையும் பயன்படுத்திக்கிடணும். ஏன்? அவரை அறிகிற அறிவுக்காக தான் அது எல்லாம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. போன வாரங்கள்ல வாலிபர் கூடுகை நடந்துச்சு. பிள்ளைகளுக்கெல்லாம் எஸ்டிசி ஸ்கூல்ல வச்சு நடந்துச்சு. எல்லா பிள்ளைங்களும் வந்தாங்க. ஏன்? பயன்படுத்திக்கிடணும். அல்லேலூயா சொல்லுங்க. பயன்படுத்திக்கிடணும். சபையில் ஒரு உபவாச ஜபம் பயன்படுத்திக்கிடணும். அப்ப நாம் அறிவடையும்படி, கர்த்தரை அறியும்படி நம்ம என்ன செய்யணும்? தொடர்ந்து போவோம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் அடிக்கடி சொல்றேன், சண்டே மட்டும் வந்துட்டு உங்களை நீங்களே ஏமாத்திடக்கூடாது. அல்லேலூயா. இன்னும் சில விஷயங்களை சொல்ல ஆசைத்தான், நீங்க எல்லாம் கோவப்படுவீங்கன்னு தான் சொல்லாம இருக்கேன். அப்படியா பாஸ்டர்? அந்த அளவுக்கு இருக்கா? ஆமா, பெருசா இருக்கு. புத்தி உள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள் 2 கூட்டம் இருந்துச்சா? 5 பேர் புத்தி உள்ள கன்னிகைகள், 5 பேர் எல்லாம் சபைக்கு போறவங்க தானா? எல்லாம் சபைக்கு போறவங்க தானா? எல்லாம் கன்னிகை தானா? எல்லாம் வருகைக்கு எதிர்பார்த்தவங்க தானா? அப்ப 5 பேரை ஏன் போகல? 5 பேர் ஏன் போகல சொல்லுங்க. அந்த நேரத்துல விளக்கை ஏத்துறதுக்கு அவங்க கிட்ட எண்ணெய் இல்லை. இப்போ அவங்க விளக்கு என்ன செஞ்சு போகுது? அணைஞ்சு போகுது. அல்லேலூயா. நான் இதை 2ஆ பிரிப்பேன். ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களை ஒரு புத்தி இல்லாத கன்னிகைகளைப் போலவும், மற்ற எல்லா கூட்டங்களிலும் பங்கெடுக்கிறவர்கள் புத்தி உள்ள கன்னிகைகளைப் போலவும் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள் என்ன செய்வாங்க? கடைசி நேரத்தில் எண்ணெய் இல்லாமல் போகும் பாருங்க, அந்த நேரம் போய் வாங்கிட்டு வரோம். அந்த நேரத்தில் உபவாச ஜெபம் உண்டா பாஸ்டர்? இல்ல, வருகை வரப்போகுது. பைபிள் ஸ்டடி உண்டா பாஸ்டர்? இல்ல, வருகை வந்து விட்டார். அப்ப நாங்க இப்போ உபவாச ஜெபத்துக்கு போயிட்டு வரோம் பாஸ்டர், நாங்க இப்போ பைபிள் ஸ்டடிக்கு போயிட்டு வரோம் பாஸ்டர், நாங்க இப்போ போய் எப்படியாவது ஜெபம் பண்ணி காத்திருந்து நாங்க வாங்கிட்டு வந்துருந்தோம் பாஸ்டர். அதுக்குள்ள அவர் வந்துட்டு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. முன்மாறி போலவும் பின்மாரியை போலவும் நம்மிடத்துல வருவார். அவரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அடுத்த வசனம் வாசிக்கலாம். உபாகமம் 1:8. வேகமா சீக்கிரம். உபாகமம் 1:8. ஆமே, சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். மந்தையை தொடர்ந்து போயின்னு இருக்கா உபாகமம்? மந்தையை தொடர்ந்து போக வேண்டும். சரி, இருக்கட்டும், வசனத்தை சொல்றேன், பாயிண்ட மட்டும் எழுதிக்கோங்க. மந்தையை தொடர்ந்து போகணும். எல்லாரும் சொல்லுங்க. மந்தைனா என்னது? மந்தைனா என்னது? சபை. என்னது? சபை. அப்படித்தானே? இந்த சபை எல்லாம் மந்தைன்னு சொன்னா ஒரு கூட்டம் ஆடுகள் மொத்தமா என்ன செய்யும்? அதுக்கு பேர் தான் என்னது? சொல்லுங்க. அதுக்கு பேர் தான் என்னது? கூட்டமா, ஆடு கூட்டம் மொத்தமா போனா அதுக்கு பேர் என்னது? மந்தை. அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது நீங்கள் மந்தையை தொடர்ந்து போக வேண்டும். இப்ப நீங்க ஒரு மொத்த கூட்டத்தோட ஒரு ஆளா இருப்பீங்களா, இல்ல நீங்க மட்டும் தனியா போவீங்களா? கவனிங்க. பைபிள் சொல்லுகிறது நீங்கள் மந்தையை தொடர வேண்டும். எதை தொடரணும்?
மந்தையை தொடர வேண்டும். ஒரு சபை எங்க போகுது, ஒரு சபை என்ன வழி நடத்துது, ஒரு சபை என்ன தரிசனத்தோட போகுது, என்ன ஒரு ஊழியத்தோட சம்பந்தப்பட்டு போகுது, அதை நீங்க தொடரணும். நீங்க தனி ரூட்டு, நானே ராஜா, கொஞ்சம் சொல்லுங்க, நானே ராஜா நானே மந்திரின்னு போகக்கூடாது. மந்தையை தொடர வேண்டும். அல்லேலூயா. உங்க சபையை தொடர வேண்டும். அடுத்ததாக வேகமா சங்கீதம் 34:14 சமாதானத்தை தொடர வேண்டும். எதை தொடரணும்? சண்டையவே தொடர்ந்துகிட்டு இருக்க கூடாது. எத்தனை வருஷம் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பிய? தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி. எத்தனை வருஷம் இந்த சண்டையே போட்டுக்கிட்டு இருக்க போறிய? சமாதானத்தை தொடருங்க. கொஞ்சம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் மாமியார் ஆவாது, இன்னும் மருமக ஆவாது, இன்னும் நாத்தனார் ஆவாது, இன்னும் சம்மந்தி ஆவாது, கூட பிறந்தவா ஆவாது, கூட பிறந்தவன் ஆவாது, பக்கத்து வீடு ஆவாது, எதிர் வீடு ஆவாது, பாஸ்டர் ஆவாது, விசுவாசி ஆவாது, பாஸ்டர்மா ஆவாது, பக்கத்து வீடு ஆவாது. அப்படித்தானே? எத்தனை வருஷமா பைபிள் சொல்லுது சமாதானத்தை தொடருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சமாதானத்தை தொடருங்க. ஆமென். அடுத்ததா கடைசியில 1 ராஜாக்கள் 13:19 தேவனுடைய மனுஷனை தொடர வேண்டும். யாரை தொடரணும்? தேவனுடைய மனுஷனை தொடர வேண்டும். உங்களுக்கு யாரு தேவனுடைய மனுஷன் முதல்ல தெரிஞ்சாதானே தொடர முடியும். சில பேருக்கு யாரு தேவனுடைய மனுஷன், யாரு தேவனுடைய தீர்க்கதரிசி, யாரு கள்ள தீர்க்கதரிசி, யாரு கள்ள போதகன்கிறதே தெரியலையே. இப்ப அதை பிரிச்சு காட்டினா பெரிய பிரசங்கமாயிரும். தேவனுடைய மனுஷனை தேடி கண்டுபிடிச்சு பின்தொடரணும். அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய மனுஷன் யாரு? நம்மளை பரலோகத்துக்கு நடத்திடுவாங்களா? நம்மளை தரிசனத்துக்கு நடத்திடுவாங்களா? நம்ம குடும்பத்தை கடைசி வரைக்கும் கர்த்தருக்குள்ளே நிலைநிறுத்திடுவாங்களா? யோசிக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய மனுஷனை தொடர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நிறைய காரியங்களை பார்க்கிறோம். நாம் தொடர வேண்டும். சுமக்கிறத என்ன செஞ்சிடக்கூடாது, நிறுத்திடக்கூடாது, கடைசி வரைக்கும் தொடரணும். அல்லேலூயா. திரும்பி வரும்போது எப்படி வருவோம் தெரியுமா? அரிக்கட்டுகளோடு வருவோம். அரிக்கட்டுகள் என்பது ஆத்துமாக்கள். அரிக்கட்டு என்பது என்னது? ஆத்துமாக்கள். அப்ப அந்த ஆத்துமாக்களோட நம்ம திரும்பி வருவோம். அல்லேலூயா சொல்லுங்க. திரும்பி வருவோம். ஆமென் சொல்லுங்க. நம்ம ஊர், சொந்த ஊர் எதுங்க? எங்க இருக்கு சொல்லுங்க? பரலோகம். நம்ம சுய தேசம் எதுன்னு சொல்லுங்க? நம்ம அங்கிருந்து தான் வந்திருக்கோம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஒரே ஒரு வசனம், எபிரேயர் 11:14, அதை மட்டும் வாசிங்க. எபிரேயர் 11:14, அதை மட்டும் எழுதிக்கோங்க போதும். எபிரேயர் 11:14. இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி தெரியப்படுத்துகிறார்கள். விசுவாசத்தை அறிக்கை செய்றவங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் விசுவாசம், அப்படித்தானே? விசுவாச வீரர்கள் அவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறார்கள். சுய தேசம் என்பது நமக்கு பரலோகம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்முடைய தேசம் எது? பரலோகம். நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு? பரலோகத்தில் இருக்கிறது. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம இப்ப எங்க போக வேண்டியவர்கள்? அங்கிருந்து வந்தவர்கள், நாம் அங்கே போக வேண்டியவர்கள். இப்போ நம்ம திரும்பி, இப்போ அங்கிருந்து வந்திருக்கோம், இப்ப திரும்பி எங்க போனோம்? புரியுதா உங்களுக்கு? திரும்பி வருவான். பரலோகம் சொல்லிக்கிட்டு இருக்கு, இவன் நம்ம கிட்ட திரும்பி வருவான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். அப்ப திரும்பி போகும்போது நம்ம வெறுங்கையா போக கூடாது, அரிக்கட்டோட போகணும், ஆத்துமாக்களோட போகணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. திரும்பி போகும்போது எப்படி போகணும்? பரலோகத்துக்கு போகும்போது நம்ம வேற எதையும் கொண்டு போக முடியாது. எதைத்தான் கொண்டு போக முடியும்? ஆத்துமாக்களை மட்டும்தான் கொண்டு போக முடியும். வெள்ளி, பொண்ணு, நகை, வீடு, காரு, பங்களா எதையும் கொண்டு போக முடியாது. ஆத்துமாக்கள். இன்னைக்கு இந்த பையன் ஞானஸ்நானம் எடுக்கிறான். ஞானஸ்நானம் எடுக்கும்போது இந்த ஆத்துமாவுக்கு, இப்போ இந்த ஆத்துமாவுக்கு ரட்சிப்புக்குள்ள நடத்தினவர்கள் ஒருவர். அல்லேலூயா. இன்னைக்கு ஞானஸ்நானத்துக்குள்ள ஒருத்தர் நடத்துறாங்க. அதுல ஒரு பங்கு நான் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். இப்ப தொடர்ந்து இந்த ஆத்துமா அப்படியே நடத்தப்படும். பாத்தீங்களா? இப்போ இந்த சாம் பரலோக ராஜ்யத்துக்குரிய நான் மாறும்போது இதனுடைய பங்கு, இந்த பங்கை தான் நாம் போகும்போது கொண்டு போக முடியும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க.
கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப நீங்களும் நானும் இந்த ஆத்துமா ஆதாயத்துக்கு என்ன செய்தோமோ அது மட்டும்தான் கணக்குல வரும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ அவன் அறுத்த அரிகளை அவன் கொண்டு வரும்போது எப்படி வருவான்? அப்ப விதைக்கணும், சுவிசேஷத்தை விதைக்கணும், இயேசுவை விதைக்கணும், வாழ்க்கையை விதைக்கணும், அந்த இயேசுவின் அந்த ஜீவனை அவருடைய மகிமையை சுமக்கணும், கடைசி வரைக்கும் சுமக்கணும். இப்படியே சுமந்துகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் ஒரு பெரிய அறுவடை காலம் வருகிறது. இந்த ஆத்துமாக்கள் எல்லாம் ஈடேறி நம்ம கூட அந்த பரலோக ராஜ்யத்துக்கு திரும்பி வரும் பாத்தீங்களா? அன்னைக்கு ஒரு கம்பீர சத்தத்தோட பரலோக ராஜ்யத்துல நீங்கள் நான் பிரவேசிப்போம். எத்தனை பேருக்கு புரியும் இந்த வசனத்தினுடைய ஆழம்? அல்லேலூயா. ஆத்தும ஆதாயம் பண்ணணும். ஆத்தும ஆதாயம் பண்ண மட்டும்தான் ஞானம் உள்ளவன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க எத்தனை ஆத்துமாவை ரட்சிப்புக்குள்ள நடத்துனீங்க? எத்தனை ஆத்துமாவை நீங்க ஞானஸ்தானத்துக்குள்ள நடத்துனீங்க? எத்தனை ஆத்துமாவை நீங்க அபிஷேகத்துக்குள்ள நடத்துனீங்க? எத்தனை ஆத்துமாவை நீங்க சபைக்கு கொண்டு வந்தீங்க? இது மட்டும்தான் கணக்கு. இப்ப அரிக்கட்டு உங்ககிட்ட அரிக்கட்டு இருக்கா? கவனிங்க, உங்ககிட்ட அரிக்கட்டு இருக்கா? அறுத்த அரிக்கட்டு இருக்கா? அறுத்த அரிகளோட அவன் கம்பீரமாய் திரும்ப வருவான். இப்படி விதைக்கிறவன், இப்படி சுமந்து கொண்டு போகிறவன், தேவனுக்காக சுமந்து கொண்டு போகிறவன் திரும்பி வரும்போது கம்பீரமா அறுத்த அரிகளோட வருவானா? அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய கிருபையினால அநேகருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறோம். அநேகருக்கு, நம்ம சபை மட்டும் இல்ல, நிறைய இந்த தம்பி மாதிரி நிறைய பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்க கர்த்தர் உதவி செய்கிறார். நான் சொல்றேன், அதுதான் அரிக்கட்டு, அதுதான் அரிக்கட்டு. நீங்க சுவிசேஷம் சொல்லி ஆத்துமாக்களை சபைகளை கொண்டு வந்து விடுறீங்க பாத்தீங்களா? அதுதான் அவங்க அரிக்கட்டு. அல்லேலூயா சொல்லுங்க. அவனுக்காக சில பணத்தை செலவு பண்றீங்க பாத்தீங்களா? பணத்தை செலவு பண்ணி சுவிசேஷம் அறிவிக்கிறீங்க பாத்தீங்களா? அவனுக்காக ஒரு முக்கியமான இடத்த உங்க டைமை செலவு பண்ணி நீங்க கிரயம் செலுத்தி அவனை கூட்டிக்கிட்டு போகவும் அவனுக்காக காத்திருந்து செபிக்கவும் செய்றீங்க பாத்தீங்களா? அதுதான் அவங்க அரிக்கட்டு. இந்த அரிக்கட்டுகளோட அவன் திரும்பி வருவான். இதுக்கு நிறைய எடுத்துக்காட்டு இருக்கு. யோசேப்பை குறித்து வாசிக்கிறோம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திலிருந்து 41ஆம் அதிகாரம் வரைக்கும் அவன் அரிக்கட்டுகள் நிமிர்ந்து நின்றன. அவன் அரிக்கட்டு எப்படி நின்னுச்சு? நிமிர்ந்து நின்றது. அல்லேலூயா. உங்க அரிக்கட்டும் என் அரிக்கட்டும் நிமிர்ந்து நிக்கணும். ஜெபிப்போம்.